அனைவருக்கும் வணக்கம். இந்த புத்தம் புதிய நன்னாளில் நம்முடைய 597வது நிகழ்விற்கு அனைவரையும் வரவேற்கிறோம். நேர்மறை சிந்தனைகள். இப்பிரபஞ்ச வெளியில் நீக்கமற நிறைந்திருக்கும் பரம்பொருளே, உம்மை வணங்குகின்றோம். உந்தனாலப்பரிய அன்பால் எங்களுக்கு கிடைத்திட்ட பெற்றோர்கள், வழிகாட்டிகள், உற்றார், உறவினர்கள், நண்பர்கள் மற்றும் ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்கள் மற்றும் உயிரற்ற பொருட்களுக்காகவும் மனம் நிறைந்த நன்றி. உந்தன் அபரிமிதமான படைப்பால் இப்பூவுலகு உந்தன் எழில் நிறைந்த இயற்கையாலும் நிறை வளங்களாலும் நீடித்த நலங்களாலும் ஆகச்சிறந்த நேர்மறை எண்ணங்களாலும் இவ்வுன்னத உலகிலும் எங்கள் உயிர் துடிப்புள்ள உள்ளங்களிலும் நீக்கமற நிறைந்துள்ளது. உந்தனாலப்பரிய அன்பினாலும் அருளினாலும் ஆசீராலும் நாங்கள் ஒவ்வொருவரும் உயர்ந்த உன்னதமான வாழ்வியல் பயணத்தை நிறைவுடனும் நிம்மதியுடனும் அன்றாடம் மேற்கொண்டு வருகின்றோம், ஆகச்சிறந்த வழிகளில். இதனால் நாங்கள் இச்சமூகத்தின் இன்றியமையாதவர்கள் என்பதையும், சீரிய வழியில் பயணிக்கும் அளவிற்கு ஆக்கப்பூர்வமான வழிகளில் எங்களை அன்றாடம் புதுப்பித்து வருகின்றோம். உந்தனொப்பற்ற வழி நடத்துதலுடன் சிறு துளி பெருவெள்ளமாகும் என்பதைப் போல் நாங்களும் சிறுக சிறுக சாதனை துளிகளை கோர்த்து வருங்கால சரித்திரத்தை ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்புகளால் அலங்கரிக்கும் வரம் தாரும். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. நன்றிங்க என்பதோழர். நமது நிகழ்வின் அடுத்த படிநிலையாக நாம் ஒரு நிமிட தியானத்திற்குள் பயணிக்க இருக்கின்றோம். கண்களை மெலிதாக மூடிக்கொள்வோம், கரங்களை கோர்த்துக் கொள்வோம். இப்பிரபஞ்ச பெருவெளியில் உள்ள இறைமைக்கு மனதார நன்றி பகிர கிடைத்த மற்றும் ஒரு அற்புதமான நன்னாள் இது. இப்பொழுது நாம் உச்சரிக்க இருக்கும் ஒவ்வொரு வார்த்தைகளுடன் நன்றி உணர்வினையும் கலந்து இறைமைக்கு சமர்ப்பிப்போம் அன்பின் காணிக்கையாய். இன்றெடுத்து அன்றாடம் அமுதூட்டி அன்பாகவும் கருணையாகவும் மாறிப்போன அன்பு தாய்க்கு மனம் நிறைந்த நன்றி. ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு பொழுதையும் தமது உழைப்பாலும் தியாகத்தாலும் குடும்பத்தை நிறைத்து அறிவாகவும் ஆற்றலாகவும் மாறிப்போன அன்பு தந்தைக்கு மனம் நிறைந்த நன்றி. பரிசுத்தமான இயற்கையை பரிசளித்து சென்ற நம் முன்னோர்கள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. கற்பித்தல் என்னும் இனிய அனுபவங்கள் வாயிலாக அன்றாட பொழுதுகளை அர்த்தமுள்ளதாக்கும் ஆசிரிய பெருந்தகைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூவுலகினுள் பயணித்துக் கொண்டிருக்கும் பயணிக்க இருக்கின்ற ஒவ்வொரு உயிருள்ள ஆன்மாக்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. உயிரற்ற பொருட்களாய் வாழ்வின் உடன் வழித்துணையாய் வாழ்வின் பாதையை என்றென்றும் நிறைக்கும் உயிரற்ற பொருட்களுக்கும் மனம் நிறைந்த நன்றி. இப்பிரபஞ்ச பூ உலகினை தமது பேரன்பாலும் பேரருளாலும் பேராசிராலும் ஆண்டு அரவணைத்து காத்து வரும் அந்த ஆண்டவனுக்கும் நன்றி. இப்பொழுது நமது சுவாசத்தின் ஓசையில் அது பயணிக்கும் பாதைகளில் நாமும் ஒரு நிமிடம் இணைந்து பயணிப்போம். நம் மூச்சின் சுவாசத்தினை சீர்மைப்படுத்தியவர்களாய்.
இப்பிரபஞ்ச பெருவெளியில் நிக்கமர நிறைந்திருக்கும் முடிவில்லா பரம்பொருளின் அன்போடும் அருளோடும் ஆசிரோடும் எங்கள் வாழ்வியல் சூழ் அன்றாடம் அர்த்தமுள்ள வகையில் சீருடனும் செம்மையுடனும் பண்பட்டு வருகின்றது. இதனால் இச்சமூகத்தின் சீரிய சிறந்த முன்மாதிரிகளாக நாங்கள் திகழ்வதோடு நில்லாமல் பல்வேறு சாதனைகளையும் அதன் வாயிலாக சரித்திரங்களையும் படைக்கும் அற்புத படைப்பாளிகளாக பரிணமிப்போம். இறைமைக்கு நன்றி. இனிய வணக்கங்கள் அன்பு நண்பர்களே. மீண்டும் ஒரு புத்தம் புதிய நன்னாள் இறைமையின் வரமாக நமது தளத்தின் 597வது நாள் நிகழ்விற்கு உங்கள் ஒவ்வொருவரையும் அன்புடன் வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் இந்த நாள் உங்களுக்கு ஆக சிறந்த நன்னாளாக அமைந்திடவும் நீங்கள் அடியெடுத்து வைக்கும் ஒவ்வொரு முயற்சிகளும் உங்களுக்கு ஆக சிறந்த வெற்றிகளை பரிசளிக்கவும் அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றோம். நாங்கள் அன்பிற்கினிய நண்பர்களே, இந்த வாரம் முழுக்க நாம் பாரதியின் பிறந்த நாளை கொண்டாடும் வகையில் நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் ஒவ்வொரு வெள்ளியும் இலக்கிய வெள்ளியாக நமது அவை அழகுகின்றது. இந்த வாரம் இலக்கிய வெள்ளியில் அன்றாடம் கற்றலை தமது வாழ்வியல் வழித்தடங்களில் ஒன்றாக எடுத்து செல்பவர், கற்றலை தாம் கற்ற காலத்தோடு நிறுத்தாமல் இன்றும் மாணவர்களுக்கு வெகு சிறப்பான முறையில் மாறுபட்ட சிந்தனைகளை புகுத்தி ஒரு புது வழிகள் வாயிலாக இனிய அனுபவங்களாக மாணவர்கள் மத்தியில் எடுத்து செல்பவர். இந்த ஆண்டிற்கான தமிழக அரசின் மிக உயரிய விருதான நல்லாசிரியர் விருதினையும் பெற்றவர். கற்றலை பாட புத்தகத்தோடு நிறுத்தி கொள்ளாமல் பல்வேறு இலக்கியம் சார்ந்து, தன்னம்பிக்கை சார்ந்து, இன்னும் நிறைய விடயங்களில் புத்தகத்தை எப்பொழுதும் படித்து கொண்டு அத்தோடு நிறுத்தாமல் பல்வேறு தளங்களில் இணைய வழியில் அந்த புத்தக திறனாய்வு, புத்தக சாராம்சம் என்று ஒவ்வொருவருக்கும் சென்று சேர்ப்பிப்பதில் வல்லவராக இருப்பவர் அன்பு சகோதரி நித்யா தேவி அவர்கள். இலக்கிய ஆளுமையாக, எழுத்தாளராக விரைவில் வலம் வர உள்ளவர். 2 புத்தகங்களை எழுதி வைத்து சற்று நிதி சார்ந்த சவால்கள் காரணமாக அதை வெளியிடாமல் வைத்திருக்கக்கூடிய அன்பு சகோதரி அவர்கள் கூடிய விரைவில் எழுத்தாளராகவும் இந்த தமிழ் கூறும் நல்லுலகில் பயணிக்க இருப்பவர். இத்தகைய பன்முக திறனுடைய அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்களுடைய வாசிப்பு அனுபவம் அவரது வாழ்வில் அவரை எந்த அளவிற்கு மேன்மைப்படுத்தியது என்ற தகவல்களை இன்று நம்மோடு பகிர்ந்து கொள்ள இணைந்துள்ளார். சொல்லரங்க சொந்தங்களாகிய உங்கள் ஒவ்வொருவரின் சார்பிலும் சரித்திரம் படைப்போம் தளம் அவரை இந்நிகழ்விற்கு வருக 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 என்று வரவேற்பதில் பெருமகிழ்வு கொள்கின்றது.
வாருங்கள், அடுத்த 50 நிமிடங்கள் அற்புதமான சிறப்புரையில் இணைவோம். நமது வாழ்வியல் புத்தகத்தில் புத்தம் புதிதாய் இன்று மலர்ந்துள்ள புதியதோர் பக்கத்தின் அழகியதோர் அத்தியாயத்தில் வாசிப்பின் மேன்மை உணர்ந்தவர்களாய் நமது வாழ்வியல் வழித்தடங்களை செம்மப்படுத்துவோம். இந்த வார இறுதியில் ஏதேனும் ஒரு புத்தகத்தினை வாசிக்க முற்படுவோம். நன்றி. தொடங்கலாமா? தொடங்கலாங்கம்மா. நன்றி. அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். அன்னை தமிழுடன் வாழும் காலம் சிறிது என்று இல்லாமல் அன்னை தமிழுடன் வாழும் காலம் பெரிது, அன்னையுடன் வாழ்ந்த காலம் சிறிது. என்னுடைய அன்னை தமிழுக்கு முதல் வணக்கம். அவையோர் அனைவருக்கும் மறு வணக்கம். இன்று என்னுடைய இல்லற நாள். இருப்பினும் அண்ணாவுடைய வழிகாட்டுதலுக்கு இணங்க வாசிப்பை நேசிப்போம் என்ற தலைப்பில் இன்று பேசுவதற்கு இணையம் கூட சற்றேறக்குறைய மழையின் காரணமாக மதுரை மாவட்டத்தில் விடுமுறை அறிவிப்பின் கீழே இணைவதற்கு இணையராகவே இணைந்திருக்கிறோம். இருப்பினும் அவர் பேசுவதற்கு அனுமதி வழங்கியது. அவர் கொடுத்த அந்த வாசிப்பை நேசிப்போம் இந்த தலைப்பை பார்க்கும் பொழுது மிக ஆழமான கருத்துக்கள் எல்லாம் என் உள்ளே. தயாரிப்பு இல்லை, தயாராகவில்லை என்றாலும் தயாராக இருப்பதை பல பெறாத குழந்தைகளுக்கும் அதற்கு அடித்தளமிட்ட இந்த நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும். வாசிப்பு என்பது நமக்கு நேசிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் அதை சுவாசிச்சுக்கிட்டும் இருக்கிறோம். நம்ம இந்த வாழ்க்கையில எப்படி எனக்கு வாசிப்பு அப்படின்றது உங்களுக்குள்ள பகிரும் பொழுது சந்தோஷமா இருக்குது. ஏன்னா அன்றைய தினங்கள் எல்லாம் வாசிப்பு என்பது மிகப்பெரிய உச்சம். இப்பொழுது பல தலையளத்தில் இருக்கிறதுனால அவங்க துச்சம்னு நினைக்கிறாங்க. இருக்கக்கூடிய வாழ்க்கை மிச்சம். நம்ம எதையெல்லாம் விடுத்து விட்டோம் எச்சம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஏன்னா வாழ்க்கையில வாசிப்பு அப்படின்னு சொல்லின்றது வெறும் புத்தகம் மட்டுமா, இல்ல மனிதர்களையா? நிறைய இடங்கள்ல நம்ம ரீடிங், ஒரு மின்சார கட்டணத்துல கூட ரீடிங், எதுக்கு இதை போய் ரீடிங்ன்றாங்க? இப்படி குதர்க்கமான கேள்விகள் எல்லாம் பகிர்ந்த நினைவு, அதை பத்தி உங்களுக்கு நான் சொல்றேன். நம்ம எப்படி வாசிப்ப நம்ம நேசிச்சோம், சுவாசிச்சோம், அதை எப்படி இன்றைய இளைய தலைமுறைக்கு நம்ம கொண்டு செல்லணும், அதையும் பத்தி நான் உங்களுக்கு சொல்றேன். வாசிப்பு ரொம்ப அருமையா இருக்கும். அதுவும் நம்மளா வாசிச்சு செய்யும் பொழுது ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சிறப்பா இருக்கும். சின்ன வயசுல நம்ம தட்டி தடுமாறி அம்மா அப்பா கூட உக்காந்துட்டு இது என்னது, இந்த நாம் எழுத்து மேல ஏன் புள்ளி இருக்கு, இந்த எழுத்துக்கிட்ட ஏன் இந்த மாதிரி ஒரு சிம்பல் இருக்கு, ஆனாக்கு பக்கத்துல துணைக்கால் போட்டவங்களும் இருக்காங்க, ஓனா பக்கத்துல துணைக்கால் போட்டவங்களும் இருக்காங்க, உளவியார்னு வாசிச்சவங்களும் இருக்காங்க, கிளதம்னு வாசிச்சவங்களும் இருக்காங்க, கிளறின்னு வாசித்தவங்களும் இருக்காங்க. இந்த விஷயம்லாம் என்னன்னு கேட்டு அறிஞ்ச அந்த அப்பாவுடைய அந்த நினைவலைகள் இன்றும் வருதுன்னா, அப்பா 2 விஷயம் சரியா எனக்கு செஞ்சாரு. என்ன அப்படின்னா, காலையில எழுந்தோன்னே நீ என்ன கிழிக்க போற, இன்னைக்கு நாள நீ கிழிச்சிருவியா, இதோ பாருங்க கிழிக்கிறேன் அப்படின்னு அந்த நாட்காட்டியின் தாள்களை டர்ன்னு கிழிச்ச அந்த நினைவு எனக்கு இன்னும் இருக்கு. அந்த காலண்டர்ல என்ன இருக்கும், அந்த அந்த அண்டர்ன்ற அந்த வார்த்தை எனக்கு எபோன்னு பெருசா. நான் இதே தளத்துலதான் ஒரு வாசகத்தை கேட்டேன்.
மேலிருந்து கீழாக நான் வாசிக்கக்கூடிய அந்த புத்தகத்தின் வரிகள் கீழிருந்து மேலாக ஒருவனை உயர்த்தி செல்கின்றது. தலை குனிந்து படித்தால் தலை நிமிர்ந்து வாழலாம். இந்த வாசகங்கள்லாம் கேட்கிறப்ப எனக்கு அந்த மேலிருந்து கீழாக அப்படியே அந்த மூளை நரம்புகள் கீழே இறங்குது. இதுவும் கீழ இருந்து 2 விஷயத்துல அப்பா வந்து அந்த காலண்டரை கிழிச்ச பிறகு அதுல ஒரு திருக்குறள் இருக்கும். விக்டோரியா மகாராணி காலையில் கண் விழித்தோன முதலில் காணும் புத்தகம். ஆனா இந்த மகாராணியும் பார்த்திருக்கு அந்த புத்தகத்துடைய வாசகங்களை. திருக்குறள் மூவாவோட உரை இருக்கும், சின்னதா இருக்கும். அதுல உள்ள திருக்குறள் எத்தனாவது அதிகாரம் எத்தனாவது குறள் என்னன்னு அதை கட் பண்ணணும். ஒற்றை சோற்று பருக்கை எடுக்கணும். எடுத்து அந்த சின்னதா தான் வரும். அந்த சோற்று பருக்கையில கொஞ்சோன்னு காவாசி எடுத்து அதுல அந்த பசை மாதிரி ஒட்டிட்டு ஒரு சின்ன நோட்டு இன்னைக்கும் வச்சிருக்கேன். அந்த நேர்ல சந்திக்கும் போது கூட காட்டுறேன். அந்த நோட்ல அந்த லைன்ஸ ஒட்டிட்டு அந்த குறள் என்ன தேடணும். பின்னாடி இருக்கும், நமக்கு எல்லாருக்கும் தெரியும். இண்டெக்ஸ் பக்கம் போய் பார்த்துட்டு அதுல அதை தேடி மூவாவோட உரை எழுதி அடுத்து இன்னும் கொஞ்சம் 3/4 பங்கு சோற்றுப்பருக்கை இருக்கு. அது இன்னொரு காலண்டரை நாடி போகணும். இன்றைய சிந்தனைக்கு அப்படின்னு ஒரு செழுமையான கருத்து இருக்கும். அருமையான வாசகமா இருக்கும். நமக்கான விடுப்புன்னு அண்ணா சொல்ற மாதிரி நமக்கான ஒரு வாசகமா அது பரிணமிக்கும். அப்படி அதை எடுத்து அந்த இடத்துல நான் மறுபடி ஒட்டி மருத்துவ குறிப்பும் சில நேரம் அட்டாச்சபிளா இருக்கும். அதை பார்த்துட்டு எல்லாரும் பாக்குறதுதான் நம்ம ராசி என்ன அன்னைக்குன்னு. அதை வேற பார்த்துக்குவோம். சரி என்ன பண்றது பாப்போம். என்னை பார் யோகம் வரும்னு அது சொல்லுமான்னு பார்த்துட்டு அதை கிழிச்சு வச்சிடுறது. இதுலயும் மேற்க சூலம் கிழக்க சூலம் நல்ல நாள் யமகண்டம் ராகுகால் ராசி பலன் நிறைய அந்த ஒரே ஒரு டர்னு கிழித்த தாள்ல முத்தாய்ப்ப அத்தனை வார்த்தைகள். இன்னைக்கு பிள்ளைங்க வாசிக்க மறுக்கிறப்ப எழுத்து தெரியலை, ஒற்றை கொம்பென்ன இரட்டை கொம்பென்ன படுக்கை கொம்பென்ன, ஆனா சொல்லும் பொழுது கூட படுக்கை கொம்பா அப்படி என்று கேட்கக்கூடிய நபர்கள் எல்லாம் இருக்காங்க, பார்த்திருக்கேன். இந்த 2 விஷயத்த அப்பா சரிவர செய்தாரு. அடுத்து இன்னொரு விஷயம் நடக்கும் குடும்பத்துல. இப்ப இது எல்லாமே நீங்க குடும்பத்துல செய்ய வேண்டும்ன்றக்காக இது நடக்குதுன்றது இன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்கு. இப்ப சொல்லக்கூடிய உதாரணம் நிகழ்வு அப்படின்னு சொல்லணும். ஏன்னா அதுதானே பெரிய சவாலா எனக்கு கொடுத்துச்சு. அந்த அது வாசல் வழியா வரும். சவால்ன்ற வேடை அங்கங்க சிதறி போட்டா வாசல் வழியா வருது. அது என்னை வந்து கரெக்டா ஒரு 1ஆம் தேதி போலதான் வரும் அந்த விஷயம். அது என்ன 1ஆம் தேதி போல வருதுன்னு சொன்னா, நாங்கெல்லாம் சும்மா ஒரு 700 800 அன்றைய 80 90கள்ல வாங்கக்கூடிய நபர்களுக்கு ஆஹ் பிறந்த குழந்தைங்க ஒரு 70 ரூபா 60 ரூபாய்க்குள்ள ஒரு பலசரக்கு சாமான வாங்கி பிரிப்பாங்க. இது இருக்கா இது இருக்கான்னு சிட்டையில டாக்டர் எழுதியிருக்க கையெழுத்து மாதிரி வீச்சு கையெழுத்துல எழுதியிருப்பாரு அந்த பலசரக்கு வியாபாரி. நான் வாசிப்பேன் அப்படின்னு வாசிக்கிறது. சரி நீ வாசி, நான் பிரிப்பேன் அப்படின்னு சொல்லி தம்பி பிரிப்பேன். இதுக்கு ஊடால நித்யா மட்டும் அந்த பிரிச்ச காகிதங்களை மேயும். இந்த மேயும் அப்படின்றது வந்து என்ன ஏதுன்னு தெரியாம வாசிக்கும். அந்த தாட்கள்ல சில தாள்களை தூக்கி போட கூட மனசு வராது. ஆனா இன்றைய சூழல்ல அது இல்ல. கண்ணுக்கு தெரியணுமா, பொருட்கள் கண்ணுக்கு தெரியணுமா, அன்னைக்கு தொட்டு பார்த்தே தெரிஞ்சிடும். இல்ல ஒரு மின்சாரம் துண்டிப்புன்னா அப்படியே கால்கள் எந்த பக்கம் போய் எங்கனக்குள்ள அந்த மெழுகுவர்த்தி எடுக்கணும், எந்த இடத்துல அந்த தீப்பெட்டி எடுக்கணும்,
உரசி அந்த மெழுகுவர்த்தியில சரியா பொருத்தி நம்ம முகத்தை அப்படியே கண்ணாடியில போய் பார்த்தா நினைவு எப்படி இருக்கும் தெரியுமா? செம்மையா இருக்கும். அன்னைக்கு அந்த ஒரு வாசிப்பு நம்மள உந்துதல் பண்ணுச்சுன்னு சொல்லணும். அன்னைக்கு எழுதின அந்த எழுத்து திருக்குறள்ல இன்னைக்கு 70 அதிகாரம் படிக்கிறதுக்கு 70 அதிகாரம் படிச்சுட்டு திருக்குறள் பேரவைக்கிட்ட ஒரு ஒரு பெரிய விருது வாங்கினப்ப, அதுக்கப்புறம் அதே திருக்குறள் 1330 திருக்குறள்ல 8 மணி நேரத்துல எழுதி உலக சாதனை செஞ்சது இன்னைக்கும் நெகிழ்ச்சி கொடுக்குது. அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்குது. இன்னைக்கும் என் கையில எப்பயும் திருக்குறள் இருக்கும். பக்கத்திலேயே தான் இருக்கு. 1330 குறளையும் என்னுடைய வலைதளத்துல நான் பதிவிட்டுட்டேன். பக்கத்துல உட்கார்ந்து பார்த்துக்கிட்டே இருப்பேன். யாரும்மா ஏன் நீங்க யார் கூட இருக்கீங்கன்னு கேட்பாங்க. நான் திரு கூட இருப்பேன் அப்படின்னு சொல்லுவேன். திரு கூட இருக்கீங்களா? ஆமா, திரு கூட தான் இருக்கேன். கொஞ்சம் மதியோட இருக்கேன். அவ்வளவுதான். திருமதியா இருக்கேன். இன்னைக்கு அது என்னுடைய இல்லற நாள் தானே. இங்க பாருங்க திருவோட இருக்கேன் அப்படின்னு சொல்லுவேன். நான் ஒருத்தரை ரொம்ப விரும்புறேன் அப்படின்னு நான் சொல்லுவேன். அது சொல்லும் பொழுது வேற பொழப்பு இல்ல அப்படின்ற மாதிரி பார்ப்பாங்க. என்னோட திருவிடா திருக்குறளுடைய அந்த ஒவ்வொரு விடயத்த சொல்றேன். அதனால திருக்குட நான் இருப்பேன் அப்படின்னா. ஆமா, எங்க எல்லாம் அதிகமா பேச மாட்டாங்க. அதாவது திருவார்த்தை ஒரு வார்த்தைன்னே பேரு வச்சுக்கோம். வார்த்தை சிக்கனம்னு கூட உங்களுக்கு நான் நிறைய தடவை சொல்லியது உண்டு. இந்த வாசி அப்படின்னு சொல்லும் பொழுது சிவான்ற பேரெல்லாம் ரொம்ப பிரமிப்பா நினைச்சுக்கிறோம். ஏன்னா திருப்பி போட்டா சிவான்னு வருதுல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திருக்குறள்ல மட்டும் இல்ல, கடைசியா படிப்பதற்கு கூட ரொம்ப பிடிக்காது படிக்கப்பட்ட பாடம். ஏன்னா அவங்க நடத்திய அந்த விதம், அவங்க வாசிச்சு காட்டல, வாசிச்சு அது என்னன்னு எனக்கு சொல்லியிருந்தா தானே அதை பத்தி பிடிக்கும். புத்தகமே புருஷன், கணக்கே கணவன் அப்படின்னு வாழ்ந்தேன். எனக்கு தெரியாத ஒரு எக்ஸ லவ் பண்ணி அவ்வளவு நான் அது கூடயே பயணப்பட்டேன். ஃபர்ஸ்ட் நான் என்ன ரொம்ப விரும்புவேன், ஐ லவ் மீ, ஐ ட்ரஸ்ட் மீ, ரொம்பவே லவ் பண்ணுவேன். அந்த கூடயே தான் மூவ் பண்ணுவேன். நித்யா ஐ லவ் யூ செல்லம் அப்படிலாம் சொல்லிக்குவேன். இதுக்கு நித்யா முகம் பார்க்காத குழந்தை, கண்ணாடியில முகம் பார்க்காம வளர்ந்த குழந்தை. ஏன்னா அது ஃபுல் டைம் ஜாப் மாதிரி ஒரு அப்படியே வழிமுறையா அத சிந்தனை சிற்பியா மாத்தணும்ன்றதுல கருத்துரு கொண்ட அப்பா அப்படி வளர்த்துட்டே இருப்பாரு. அம்மாவுடைய அந்த உணவு சிறப்பா இருக்கும். அங்க சத்தமா பேசிக்கிட்டு இருந்தா கூட அம்மா இப்படி சுத்தமா படிப்பா அப்படின்னு அதை கேட்டுக்குவாங்க. அவ்வளோ நல்லா சொல்லி கொடுப்பாங்க. இன்னைக்கும் குற்றால குறவஞ்சியில உள்ள பாட்டு வரிகளை அம்மா சொல்லுவாங்க. அந்த பாட்டை அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கலாம் போல இருக்கும். வானரங்கள் கனி கொடுத்து மந்தியோடு கொஞ்சம், மந்தி சிந்தும் கனிகளுக்கு வான்கவிகள் கெஞ்சும். அந்த பாட்டை அப்படியே சொல்லும் பொழுது அப்படியே குற்றால அருவியில குளிச்சது போல் இருக்குதா. அந்த திரிகூட ராசப்பர் யாரு, அந்த வரிகள் என்ன, மந்தினா என்ன, அதை எப்படி சிந்திக்கணும், என்னோட அம்மாவோட முந்திக்கிட்ட நான் அதை ஒளிஞ்சு கேட்டிருக்கேன், உட்கார்ந்துருக்கேன். இதே மாதிரி இன்னும் எழுதாத பாடல் வரிகள்லாம் அம்மா சொல்லுவாங்க. அந்த பாட்டுல ஒரு பாடல் நான் உங்களுக்கு சொல்றேன். அது அம்மா வாசிக்கிற மாதிரியே யாரு சரியாக உச்சரிக்கிறாங்களோ அப்பதான் நம்ம சரியா எழுத முடியும். ஏன்னா ஸ்கில்லுன்னு வரும் பொழுது கரெக்டா கொண்டு போகணும். ஒரு 4 வகையான ஸ்கில் இருக்குன்னு சொல்லுவாங்க. குழந்தைங்க முதல்ல கவனிக்குது லிசனிங். அதுக்கப்புறம் அத பத்தி அது இது என்ன பண்ணி பாக்குது அப்படின்றத பார்க்கும் பொழுது அத ஸ்பீக்கிங், அத பேசுது. அப்புறம் அத கவனிச்சிருச்சு, ஸ்பீக்கிங், லிசனிங். அதுக்கப்புறமா எழுதி எழுதி அத பார்க்கும். அதையே LSWR தான் சொல்லுவாங்க.
லிசனிங், ஸ்பீக்கிங், ரைட்டிங், ரீடிங். அது கடைசியில தான் ரீடிங் கொடுத்திருப்பாங்க. அந்த கடைசியா ஒரு விஷயம் சொல்றாங்கன்னு சொன்னா அது வந்து கடைசியா வரக்கூடியதுல அதிகபட்சமான அந்த பரிணாமம் எடுத்துக்கிட்டு வருதுன்னு அர்த்தம். அதனாலதான் அது கடைசியா இருக்கும். LSWR அப்படின்னு வரும். அப்ப அதை எழுதும் பொழுது நான் வந்து சொல்லுவேன், எப்பா நீ இந்த கணக்க வந்து நீ புரிஞ்சுக்கலாம் வேணாம். புரிஞ்சுதோ புரியலையோ அந்த கணக்க எப்படி செய்வ சொல்லு. இது கேட்பாங்க. அப்ப அவங்க யோசிப்பாங்க. யோசிச்சுட்டு இப்படி செய்யணும் அப்படின்றத அவங்க சொல்லுவாங்க. வாங்க வாங்க இந்த இதெல்லாம் எப்படி செய்யணும்னு சொல்லுங்க. அவங்க அப்படி சொல்றப்ப அவங்க அந்த மூளை நரம்புகள் உற்சாகமா இருக்கும். அவங்க வாசிப்பாங்க. அவங்க என்னைய மாதிரியே வாசிப்பாங்க. வாசிச்சு அந்த புத்தகத்துல வந்து நீங்க சொன்னீங்கல்ல இந்த கணக்கோ அத வந்து இதெல்லாம் கொடுத்திருக்காங்க, அதெல்லாம் கேட்டிருக்காங்க, வாசிக்கணும். அந்த டீச்சர்ஸ் வந்து கிளாஸ்ல வந்து வாசிக்க உட்கார்ந்துருப்பாங்க. நிறைய டீச்சர்ஸ் வந்து உட்கார்ந்துருப்பாங்க. கணக்கு டீச்சர் உட்கார முடியாது. நமக்கே தெரியும். உட்கார்ந்தோம்னா அவ்வளவுதான் கஷ்டம். இந்த இதுல இந்த இதுல வந்து அந்த பிள்ளை வந்து ஆஹ் அத வந்து கவனிக்கும். மிஸ் என்ன ஸ்லான்ல நிக்கிறாங்க, எதை வாசிக்கிறாங்க, எதை அழுத்தமா வாசிக்கிறாங்க, அதெல்லாம் நம்ம வாசிக்கணும். அப்புறம் வந்து ஆஹ் டீ கடை பெஞ்சுன்னு சொல்லிட்டு ஒரு இது போட்டிருப்பாங்க ஒரு நியூஸ் பேப்பர்ல. அப்பா கூடயே போவேன். டீ கடை பெஞ்ச். டீ கடையில போய் உட்காந்து படிப்போம். எல்லாரும் தான் வர்றாங்கல்ல, உட்காந்து படிக்கிறாங்களா. அப்பதான் 90 காலகட்டங்கள்ல எல்லாம் பொம்பளை பிள்ளை இப்பயுமே போய் உட்கார முடியல. 2 தடவை கொஞ்சம் அவமானங்கள். அவமானங்கள்னா ஒரு உன்னிப்பு. பொம்பளை பிள்ளை போய் வந்திருக்கேன்றது 2 இடத்துல. ஒண்ணு வந்து இந்த டீ கடை பெஞ்ச். டீ கடை பெஞ்ச்ல டீ குடிச்சுக்கிட்டு காலையில நியூஸ் பேப்பரை படிக்கிறாங்க, வடை வாங்கி சாப்பிட்டுட்டு அங்கங்க தலையங்கத்துல நான் இன்னைக்கு நியூஸ் பேப்பரை படிச்சுட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் வந்து சொல்லுவேன் அப்பா கிட்ட. அப்பாவும் கேட்டு முடிச்சோன்னே என்ன மாதிரி தெரிஞ்சுச்சு. ஆமா அவங்க குடிச்சுக்கிட்டே இத பத்தி பேசிக்கிறாங்க, அதை வாசிக்கிறாங்க. ஒரே பேப்பர்ல ஒரு 4 பேப்பர் இருக்குது, அதுல பிரிச்சுக்கிறாங்க பேப்பர்ஸ அப்படின்ற மாதிரி. நான் போய் அப்பா ஊர்களுக்கெல்லாம் போறப்ப நான் போய் உட்கார்ந்து வாசிச்சுட்டு இருந்தேன். என்னைய ஏற இறங்க பாத்துச்சு இந்த சமூகம். கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. சரி, அடுத்து வந்து எந்த பக்கம் 2வது இடம்னா லைப்ரரி, நூலகம். அந்த நூலகம் வந்து ஒரு பொதுவான இடத்துலதான் நூலகம் இருக்கணும், மறைவான இடத்துலதான் கழிப்பறை இருக்கணும்ன்ற மாதிரி அந்த விஷயம் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. அந்த நூலகம் நல்ல பார், என்ன பார்ன்னு சொல்றதுனே தெரியல. நூலகத்தை பார், மேல பார், உலகத்துக்கு போயிடலான்னு யோசிச்சேன். இந்த உலகத்துக்கு போயிட்டோமேன்னு. நல்லா தண்ணி அடிச்சுட்டு அப்படியே போதையில இருக்காங்க. நம்ம ஒரு பாதையை நோக்கி போயிட்டு இருக்கோம். சொல்லுவேன் நான் நிறைய தடவை, நீ போதையில கூட உட்காந்துக்க, பாதையில உட்காராதன்னு சொல்லி நகர்ந்து உட்கார்றதுக்காக சொல்லுவேன். அந்த இடத்துல போய் முண்டி மோதி அந்த படியில ஏறி போய் அந்த புக்க முதல்ல ஒரு பொது இடத்துல வாசிச்ச அனுபவமே கஷ்டமா இருந்துச்சு. அப்படி இருந்தும் நினைச்சு ஒரு இடத்துல சில்லறை வாங்கினா கண்டிப்பா கிடைக்கும். அந்த இடம் எது அப்படின்னா இந்த பார் அப்படின்னு சொல்லிட்டு பார்ல போய் ஒரு தடவை 500 ரூபாய் 1000 ரூபாய் சில்லறை வாங்கிட்டு வந்த நினைவு இருக்கு. இந்த இது ஒரு விஷயம். அடுத்து என்னுடைய வாசிப்பு எப்படி இருக்கும்னா, நீங்க இப்ப வந்து என்னனாலும் பேசிட்டே இருந்தாலும் நான் ஒரு மைண்ட்ல அப்படியே ஸ்டோர் பண்ணிக்கிட்டே வருவேன். அதை ஸ்டோர் பண்ணிட்டு உடனே என்னை ஏதாவது எழுத சொன்னீங்களா இல்ல ஏதாவது அதை பத்தி பேச சொன்னீங்கன்னா அதை நான் பேசுவேன்.
எப்படி கற்பவள்ளி அம்மா வந்து நம்ம பேசினதெல்லாம் கடைசியா ஒரு ஹிண்ட்ஸ எடுத்துக்கிட்டு அத வந்து சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி நானும் சொல்லுவேன். எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். என்னன்னா இன்னைக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு கடைசியா இன்றைய நாட்காட்டி இருக்கிற மாரி நம்மளுடைய அந்த கையடக்க ஒரு இன்னைக்கு விடயத்துல நம்ம செய்யக்கூடிய அந்த நாட்குறிப்பேடு இருக்கும் என்கிட்ட. டைரி. எல்லாருக்கும் வந்து பொதுவா வந்து புத்தகத்த பிரசன்ட் பண்றது தான் வாய்ப்பா இருக்கும். அதுவும் இந்த புத்தகத்தை பரிசாக வழங்குங்கள்ன்னு சொல்லிட்டு சில புத்தகத்துல அன்புள்ள, நன்றியுள்ள, நட்புடன்லாம் போட்டு பெஸ்ட் விஷஸ்லாம் போட்டு ஒரு இடம் காலியா இருக்கும். அதுல நம்ம மார்க்கர் வச்சு எழுதி கொடுக்குற மாதிரி புத்தகங்கள். நர்மதா வெளியீடு இப்படி நிறைய வெளியீடுகள் அத விஷயங்களை செய்யுது. அந்த மாதிரி புத்தகத்தை நான் வாங்கி வச்சுக்குவேன். யாரையாவது பார்த்தா அவங்களுக்கு என்ன வகையான டேஸ்ட்ன்னு தெரியாது அப்படின்றத இப்ப தெரிஞ்சுக்கிட்டு அவங்க டேஸ்டுக்கு ஏத்த மாதிரி புக்கை கொடுத்துடணும், வேஸ்ட் பண்ணிடக்கூடாதுன்றதுல யோசனை இருக்கு. ஆனாலும் குட்டி குட்டியா இருக்கிற 10 ரூபா 20 ரூபா திருக்குறள் இருக்கும், குட்டி குட்டியா இருக்கும். இதுல என்னுடைய பர்ஸ்ல ஹேண்ட்பேக்லயாவது ஒரு 2-3 புத்தகமாவது இருக்கும். இது வரைக்கும் கர்ணன் கவச குண்டலத்தோட தூங்குனேன்ற பிறந்தான்ற மாதிரி நான் தூங்குறது கவச குண்டலமா புத்தகத்துக்குள்ளேயேதான். நீங்களே சொல்லுங்களேன், நமக்கு ஒரு கவலைன்னு வந்துச்சுன்னா ஒரு புத்தகத்தை பெரட்டும் போது அது நமக்கான விஷயமா இருக்கும். இப்ப கூட ஒரு வரிய பார்த்தேன். இன்னும் சில விஷயங்களை தான் உங்களுக்கு நான் சொல்ல விரும்பினேன். 20 நிமிடம் ஆயிருச்சு. இன்னும் நான் உங்களை பேசி உங்களை சலிப்படைய வைக்க விரும்பல. எனக்கான எனது எதிர்காலத்துக்கான என் வாழ்க்கையை நான் எவ்வாறு நடத்துறது என்னன்றது எனக்கு சக்தியை என்னால பயன்படுத்த இயலும் போதே புத்திசாலித்தனமா பயன்படுத்தணும் அப்படின்ற வார்த்தை. நான் இப்ப இது ஃபுல்லா புத்தகத்துல வாசிக்கிறேன். இந்த இன்னும் சில விஷயங்களைத்தான் உங்களுக்கு சொல்ல விரும்பினேன்னு சொல்றது கூட. விவேகத்தை எனது நன்மைக்காக எவ்வாறு பயன்படுத்த செய்வது? பர்பஸை டியூப்பை அழுத்தினால் மேலிருந்து மட்டும் பர்பஸை வெளிவருவது போல என் வாழ்க்கையை கட்டுப்படுத்தி அதனை சரியான விதத்தில் வழிநடத்தி செல்லும் திறனுடையவரை நான் எவ்வாறு பயன்படுத்திக் கொள்வது? இது போன்ற விஷயங்கள் எல்லாம் வாழ்க்கைக்கு மிகவும் இன்றியமையாதவையா? இதுவே வழிகாட்டப்பட்ட அறிவா? வழிகாட்டப்பட்ட நோக்கம், வழிகாட்டப்பட்ட முயற்சி, ஒரு வழிகாட்டப்பட்ட வாழ்க்கை என்பதாகும். இப்படியெல்லாம் இந்த புத்தகத்தை இப்ப புத்தகத்துலதான் வாசிச்சேன். 123வது பக்கம். வழிகாட்டப்பட்டது ஒரு வாழ்க்கை. புத்தகத்தோட தலைப்பு இதய வாக்கு, பாகம் 2. மகனே, இன்று பாடத்தை படி, நாளை பரீட்சை உள்ளது. இல்லை இல்லை, இன்று படித்து என்ன ஆகப் போகிறது? நான் வருடம் முழுவதும் சொல்லிக்கொண்டே இருக்கிறேன், ஆனால் நீ கேட்கவில்லை. இன்றாவது இப்போதாவது படி, கொஞ்சமாவது மண்டையில் ஏறும். இதுவும் அந்த புத்தகத்துல 122ஆம் பக்கத்துல. இப்படி நமக்கு ஏற்ற வரிகள் நம்ம திறந்தோன்னே கிடைக்குதுன்னு சொன்னா அது புத்தகம் தான். மிகப்பெரிய பொக்கிஷம். ஒரு புத்தகத்துல ஒரு கதை படிச்சேன். அது இன்றளவும் எனக்கு ஞாபகம் இருக்கு. ஒரு கெட்ட பொருளை கொண்டுட்டு வா அப்படின்னு ஒரு சீடன் கிட்டக்க ஒரு முனிவர் கேட்பாரு. நானும் போய் தேடுறேன்னு அவனும் சாக்கடை, கழிவு, அது இதுன்னு என்னென்னமோ எடுத்துட்டு வருவான். கடைசியா இதெல்லாம் இல்லைன்னு அந்த முனிவரை அனுப்பிட்டுருவார். கடைசியா அவன் வந்து காலை கடனை கழிக்கும் போது அவனுடைய அந்த மலத்தை எடுப்பான். எடுத்துட்டு வந்து இத நான் வந்து சங்கடமாவே நினைக்கவே மாட்டேன். ஏன்னு கேட்டா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இந்த விஷயத்த நான் சொல்லுவேன். ரொம்ப சூப்பரான கருத்துக்கள்னால. அத எடுத்துட்டு போய் குடுப்பான். தீப்பெட்டியில வச்சு கொண்டு போய் குடுப்பான். என்னடா லேப்ல குடுக்குற மாதிரி இந்த முனிவர்கிட்ட இவன் குடுக்குறான் அப்படின்லாம் நான் வந்து ஒப்பிட்டு பாத்துக்குவேன். அத வந்து எடுக்கும் போதே அத வந்து திட்டும். அப்ப அந்த மலம் பேசும். அந்த மலம் பேசுறதுதான் அந்த வாசிச்சதோடைய அர்த்தம். தொடாதே என்னை, தொடுவதற்கு நீ அருகதையற்றவன். நானா அசிங்கமானவன்? இல்லை, நீ நீ மட்டும்
நல்லதாயிருந்த பாதாம் மிக்ஸையோ நல்லதாக இருந்த உணவுகளையோ தொடாமல் இருந்திருந்தால் நான் இன்று இப்படி மாறி இருப்பேனா? சற்று சிந்தி வாரி போட்டுச்சு. மிகவும் மோசமானவர்கள் நாம் தானோ அப்படி என்று. அந்த இடத்துல அவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு. நானே நிறைய தடவை சொல்லிக்கிறேன், என்னை விட மோசமான ஆளுங்க யாரும் இல்ல, நல்லவனும் யாரும் இல்லைன்னு. நிஜமா ஒருத்தன் நல்லா இருக்கிறானா அவன் தான், ஒருத்தன் கெட்டு போயிருக்கானா அது அவன் தான் அப்படின்றத அந்த இடத்துல அந்த கொடுத்துச்சு பாருங்க ஒரு மெசேஜ். இன்னும் ஆச்சரியமா இருக்கு, எவ்வளவு ஆச்சரியமா இருக்கு. அந்த வாசிக்கிறதுக்கு இந்த மாதிரி எல்லாம் நான் கத்துக்கிட்டேன். இன்னைய தலைமுறைக்கு நம்ம கொஞ்சம் வாய்ப்பு கொடுக்கணும். நம்மளுமே நிறைய நேரங்கள்ல ஐயா சொல்லும் பொழுது அந்த ஞாயிறு என்பது நமக்கான விடுப்பு சொல்லும் பொழுது நான் பார்த்திருக்கேன். மொபைல் ஃபாஸ்டிங் எடுப்பாங்க. அன்னைக்கு போனை எடுக்க மாட்டாங்க. அவங்க குடும்பத்தோட செலவழிப்பாங்க, இயற்கையை ரசிப்பாங்க. அவங்களுடைய காலையில இருந்து அவங்க இந்த வாரம் என்ன நடந்துச்சு இதெல்லாம் பேசிக்குவாங்க. வேற ஒரு இடத்துக்கு கூட்டிட்டு போவாங்க. இது முக்கியம். நான் அப்ப கூட நினைச்சேன், இன்னைக்கு வரேன்னு சொல்லியிருக்காங்க அண்ணன், நம்ம அவங்கள பார்ப்போமா? ஆனா அது ஞாயிற்றுக்கிழமை நமக்கான விடுப்புன்னு சொல்லும் பொழுது அவங்க வீட்டுல வந்தா கடுப்பாயிருவாங்களா? அடுப்பு வேலை இருக்கும், நிறைய துடுப்பு வேலையெல்லாம் இருக்குது. ஞாயிற்றுக்கிழமை பாத்தீங்கன்னா ரிலாக்ஸா இருக்க சொல்லுவாங்க. ஆனா ரிலாக்ஸா இருக்கிற மாதிரி இருக்காது. காலையில எந்திரிச்சோனையே புத்தகத்தை திறந்துட்டேன் அப்படி திட்டுவாங்க. ஏன்னா புத்தகத்தை கிட்டத்தட்ட 8 மணி நேரம் படிச்சாத்தான் எனக்கு தூக்கம் வரும். 8 மணி நேரம் வேலை பார்க்குற மாதிரி. இன்னைக்கு அந்த புத்தகத்தை நார்மலா படிக்கிற புத்தகத்தை நான் சொல்ல வரல குழந்தைங்களே. நீங்க நார்மலா எத்தனை புத்தகம் வேணாலும் படிங்க. நான் என்ன பண்ணுவேன், பள்ளிக்கூடத்துல மட்டும்தாங்க புத்தகம் படிப்பேன். அதுலயே போதுமான அளவு அவங்க சொல்றத கவனிச்சா எழுதிட போறோம். நிறைய விஷயங்களை நாம பகிர போறோம். அப்ப நம்ம அதுக்கு இடையூறுல போகிறப்ப அதையே படிக்கணும். வேற வேற புத்தகமா படிக்கிறது. இந்த ஆயிஷான்னு ஒரு புத்தகத்தை படிச்சுட்டு வந்து என்னோட குழந்தை சொல்லுச்சுல்ல, அந்த மாதிரி புத்தகங்கள்லாம் இன்னைக்கும் நிறைய படிக்கதான் செய்யறோம். குட்டி குட்டியா வாங்கி தருவாங்க. வருஷத்துக்கு ஒரு இடத்துல எப்படியும் புத்தக திருவிழா நடக்கும். நம்மலாம் திருவிழாக்கு போறோம் அப்படின்னு அப்பா கூட்டிட்டு போவாரு. திருவிழாக்கு போறோமா அப்படின்ட்டு நாங்கெல்லாம் போவோம். திருவிழாவுல என்ன வாங்க போறோம்? கொஞ்சம் தான் சம்பாத்தியம். ஆனா கஷ்டப்பட்டு அந்த 30 ரூபாய்க்கு வாங்கி கொடுக்குற அந்த புத்தகம், சில புத்தகங்கள் அதெல்லாம் அடுத்த வருஷத்துக்குள்ள நம்ம படிச்சிடணும். அதுலயும் புத்தகம் வாங்கிட்டா யாரு, எதுக்காக, எந்த தேதியில வாங்கி கொடுத்தாங்கன்னு அதுல எழுதுறது வழக்கம். உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? எவ்வாறு எவ்வளவு நாளாச்சு இந்த புத்தகத்தை வாங்கி? வருஷமாச்சு. இதுல எல்லா வார்த்தையும் கேட்டா நீ சொல்லுவியா? அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனா விவேகானந்தர்லாம் வாசிச்சோனையே அந்த புத்தகத்தை முடிச்ச பிறகு யாராவது கேட்டாங்கன்னா எந்த இடத்துல, எத்தனாவது பக்கத்துல, எந்த கருத்துக்காக சொல்லப்பட்டதுன்னு சொல்லுவாராம். இப்படியெல்லாம் அப்பா சொல்லும் பொழுது ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்க மாட்டோமா? அதோ அந்த வலது பக்கம் மூலையில ஒரு ஓரத்துல அது எழுதினேன். இது எழுதுறதுலயுமே சரியா எழுதினாத்தான் வாசிக்க முடியும். அத நீங்க புரிஞ்சுக்கணும். ஏன்னு கேட்டா சில பேர் எழுதுறதே என்ன எழுதியிருப்பாங்கன்னே தெரியாது. அத வாசிக்கணும். இது ஹிந்தி பரீட்சை கத்துக்கிட்டப்ப மிகப்பெரிய அனுபவம். மௌக்கிக்னு சொல்லிட்டு பேச்சு. நம்ம கிட்ட ஹிந்தியிலே கேள்வி கேட்பாங்க. நம்ம பேசி மாதிரி உட்காந்து இந்த இன்டர்வியூல கேக்குறப்ப காமெடி வேற நடந்துருச்சு எனக்கு.
அத வந்து நம்ம 1,20,203 அப்படின்ற மாதிரி நம்பர் நான் சொல்லணும். ஆனா அத 1,00,000ன்னு சொல்லாம செய்திகளை வாசிக்கிறத கேட்ட அந்த கேள்வி ஞானத்தம் 10, 0, 4, 5, 1 அப்படி என்னோட நம்பரை செப்பரேட்டா சொன்ன நினைவு எனக்குன்னா ரொம்ப என்னடா இப்படி நம்ம சொல்லிட்டோம். அவங்க தப்புன்னு சொல்லிட்டாங்க டபக்குன்னு. கலத்து அப்படி சொல்லிட்டாங்க. ஐயோ கலத்தா அப்படின்ட்டு நானும் பேசாம வெளத்து போய் தான் உட்கார்ந்திருந்தேன். ஒரு தைரியம் அந்த வாசிச்ச இப்படி வாசிக்கணுமான்னு இப்படி வாசிக்கிறத எடுத்து இப்படி எழுதி வச்சுக்கிறது. அப்ப அந்த நோட்ல வந்து கரெக்டா எழுதணும்ன்றதுல ஒரு உத்வேகம். ஏதாவது ஒரு எழுத்த விட்டுட்டா தயார் அப்படின்றதுக்கு நம்ம துணைக்கால விட்டுட்டா கீழே ஒரு ஆரோ மாதிரி போட்டு மேல அந்த துணைக்கால தயார்னு எழுதியிருந்தா போடுவோம். ஞாபகம் இருக்கா? ஞாபகம் வருதேன்னு. இப்ப அந்த இது ஏன் இப்படி போடுறிய அப்படி கேக்குறாங்க. தெரியல. இப்ப சென்னை அப்படின்னும் போது நான் மேல ஒரு கொம்பு மாதிரி டொயங்குன்னு சுழிச்சிருக்கோம். இது என்ன அது அப்படின்னு கேட்பாங்க. நான் போய் ஆங்கில எழுத்துல இருக்கக்கூடிய இருக்குல்ல, வந்து இது வந்து காணொளி காட்சின்னா உங்களுக்கு எழுதி காட்டணும். நீங்க போய் பாருங்க. எல்லா புத்தகத்திலயும் வந்து அந்த மாதிரி ஒரு பூட்டு சிம்பல் மாதிரி போட்டு கீழே அப்படி ரவுண்டு போட்டிருக்கோம். அந்த தான் இருக்கும். சிமா அப்படின்னு நோட்டு கூட இப்ப எனக்கு காட்டுது அந்த நான் இப்படி இந்த எல்லா பக்கமும் போட்டு எழுதி சார்ட் வரைஞ்சிட்டு போய் பாடம் நடத்துறேன். போர்டுல தனியா அந்த எழுத்தை மட்டும் எழுதிட்டு கேக்குறேன். நான் பார்த்ததே இல்ல அப்படின்னு சொல்றாங்க பிள்ளைங்க. பார்த்த ஞாபகம் இல்லையே அப்படின்ற பாட்டதான் அங்க பாடினேன். பார்த்த ஞாபகம் இல்லையே பருவ நாடகம் தொல்லையே வாழ்ந்த காலங்கள் கொஞ்சமே மறந்து போனது இந்த நெஞ்சமே அப்படி பாடிட்டு இந்த எழுத்தையா நீ பாக்கல? இந்த ஜோதியா டைலாக் நானா 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 அப்படின்னு சொல்ற மாதிரி இதுவா இதுவா இதுவான்னு கேட்டேன். அப்படியே பார்த்தாங்க. அதுக்கப்புறமா எல்லாருடைய ஆங்கில வழி புத்தகத்தை எடுத்து காமிச்சோன்னு அப்ப நம்ம பக்கத்திலேயே பார்த்துட்டு இருந்த ஒரு விஷயம், அதை வாசிச்சுக்கிட்டு இருந்த விஷயம் கூட நமக்கு தெரியலையே. எத்தனையோ தடவை வாட்ச், கேட்ச், மேட்ச்லாம் படிச்ச அந்த விஷயத்த நம்ம கவனிக்கலையே. அப்படியெல்லாம் நான் அதை சொன்னேன். அப்பதான் அங்க அந்த அந்த ஒரு சில வார்த்தைகள் நமக்கே வந்து பொதுவா இருக்கும். அந்த மாதிரி வார்த்தைகளை நம்ம வந்து விடக்கூடாது அப்படின்றதுல ஒரு ஒரு பக்கம் நடந்துதான் என்கிட்ட சிறப்பு வகுப்பிற்கு வர்றவங்க எல்லாம் நான் வந்து ஒரு பாப்பா வந்து படிக்கவே படிக்காது அப்படின்னு கொண்டு வந்து விட்டுருவாங்க. நீங்க வாங்க, நம்ம படிக்கிறவங்களுக்கு நல்ல செடிக்கு தண்ணி ஊத்தி என்ன பண்ண, வளர வேண்டிய பராமரிப்பு தேவையான குழந்தைக்கு தண்ணி ஊத்துவோம் அப்படின்ட்டு அவங்களதான் சேர்ப்பேன் நான் மேக்சிமம். நல்லா படிக்கிறவங்களையும் விட்டுட்டு போவாங்க. வச்சுக்காதீங்க, இந்த செடி நல்ல நிலையில இருக்கு, இது சேதம் ஆயிடக்கூடாது, இருந்துட்டு போட்டவங்க பக்கத்துல அப்படின்னு வச்சுட்டு போவா. மாதிரி நல்ல பிள்ளைங்களையும் கொஞ்சம் வச்சுட்டு, நல்ல பிள்ளைங்கன்றது படிக்கிற பிள்ளை படிக்காத பிள்ளைன்னு சொல்ல வரல, மதிப்பெண் அதிகமா இருக்குதுன்னு ஒரு முடிவு செஞ்ச பிள்ளைங்க, அவ்வளவுதான். இந்த பிள்ளைகளை என்ன பண்ணுவேன், தெருவா கூட்டிக்கிட்டு போறது. நல்லா நீங்க அப்பாவுடைய கரம் பிடித்து கடை வீதியில் பயணப்பட்ட நாட்கள், அதை நினைவு கொள்ளுங்க. அப்பா, இப்ப நிறைய அப்பா இருக்கீங்க. அப்பா கிட்டே அப்பா உங்கள் காதல் கதையை கேட்டால் தப்பா, அந்த பாட்டை கூட நிறைய தடவை கேட்டிருக்கேன். எங்க அப்பா கூட உங்களுடைய காதலி எனக்கு காமிச்சிருக்காங்க. அந்த காதலி என்னோட அம்மா இல்ல அப்படின்றது எனக்கு தெரியும். அந்த அம்மாவை நீங்க கட்டியிருந்தா நான் பிறந்திருப்பேனான்னு நான் கேட்டதெல்லாம் உண்டு. அந்த அம்மா, அந்த காதலி அவங்க ஒரு புத்தகம் எனக்கு கொடுத்தாங்க.
அவங்களையும் மீட் பண்ணும்போது எனக்கு புத்தகம் தான் குடுத்தாங்க. அந்த ஒரு நினைவும் இருக்கு எனக்கு. என் அம்மா வந்து 10வது தான் படிச்சிருக்காங்கனால மிகப்பெரிய பொக்கிஷமான அம்மா. ஏன்னா சில பேர் வந்து புத்தகமாவே வாழ்வாங்க. அவங்கள பார்த்தாவே புத்தகமாவே தெரியும். அ அதுலயும் ஒரு புத்தகம் வாச்சனே எனக்கு அனுபவம். இந்த புத்தகத்தை வாசித்தவர் உயிருடன் இருக்க மாட்டார். அது இன்னைக்கு என்னைய பரிணமிக்கும். எனக்கு அதை யோசிச்சு பார்ப்பேன். சில நேரங்கள்ல நகைச்சுவை புத்தகங்கள், சில நேரம் ஆக்ரோஷமா இருக்கக்கூடிய அற்புதமான வரிகள் தாங்கிய புத்தகம். அப்படி அந்த புத்தகங்கள் உடைய என்னுடைய கவிதைகள் எழுதப்பட்ட அந்த கொரோனா காலம் எல்லாருக்குமே நல்ல காலங்களாத்தான் இருந்தது. அந்த காலங்கள்ல இனிமையான காலம், கொடூரமான காலங்களா பலருக்கு மலர்ந்தா கூட நமக்கு அது மிகப்பெரிய இந்த மாதிரி சரித்திரம் படைப்பும் இன்னும் நிறைய தளங்கள் உருவானதற்கான வித்துக்கான அந்த காலம். இப்படி எழுதப்பட்ட எத்தனையோ நீளமான நோட்டு ஏடுகள், அதனுடைய வார்த்தைகள், அந்த பெறக்கிறது சொல்லுவாங்க. இந்த பொறுக்கி அப்படின்னு ஒரு வார்த்தை வச்சிருப்பாங்க. சரியானத பொறக்கிறது. அந்த இடத்துல பொறுத்தார் பூமி ஆழ்வார், பொறுக்காதவர் பொறுக்கி ஆவார்ன்னு நான் சொல்லிருவேன். ஏன்னா பொறுக்கி பையன், போக்கரி பையன்லாம் வந்து ரவுடித்தனம் பண்றவன், ஈவ் டீசிங் பண்றவன்னு சொல்லும் பொழுது, ஈவ் டீசிங் மட்டும்தான் உண்டா? ஆதம் டீசிங் இல்லையான்னு கேட்ட பொண்ணு நானு. நானும் அந்த மரத்தடியில நின்னுக்கிட்டு, ஊதா கலரு ரிப்பன் யாரு உனக்கு அப்பன் அப்படின்னு பாடணும்னு நினைச்ச அந்த விஷயங்கள்லாம், ஆதம் டீசிங் பண்ணணும்னு நினைச்ச விஷயம்லாம் இருக்கு. எடுத்துக்கிட்டு எஜுகேஷன்ற வார்த்தைய எடுத்துக்கிட்டு நான் யோசிச்சு இந்த எஜுகேஷன் வார்த்தை என்ன சொல்லுது, இந்த கல்வி முறை, கல்வி என்ன சொல்லுதுன்னு பார்க்கும் பொழுது, இந்த எஜுகேஷன் வேர்ட பாத்தீங்கன்னா AEIOU வவ்வல்ஸ் அத்தனையுமே இருக்கும் அந்த வேர்ட்ல. அதுக்கு ஆகாத இன்னொரு வார்த்தை டிஸ்கரேஜ்னு ஒரு வார்த்தை இருக்கும். அதுலயும் வவ்வல்ஸ் இருக்கும். ஆல் த வவ்வல்ஸ் இருக்கும். இது இங்கிலீஷ் அல்பபெட்ல உள்ளது. உயிரும் அதுலதான், உயிரெழுத்தும் அதுலதான், வவ்வல்ஸும் அதுலதான், வாழ்க்கையும் அதுலதான் அப்படின்னு ஒரு கல்லூரியில படிக்கக்கூடிய நேரத்துல தனியார் உடைமையாக்கப்படுறதுக்காக அரசுடைமையாக இருக்கக்கூடிய அந்த கல்வி எட்டாக்கனியா மாற்றுவதற்காக கொண்டு செல்லப்படும் பொழுது ஆர்ப்பாட்டத்தில் முழங்கிய வார்த்தை அந்த வார்த்தை. நான் என்னுடைய அந்த திருவாயால மொழிந்த வார்த்தை. இன்னைக்கும் தெரியல ஏன் அப்படி வந்துச்சு அப்படின்னு. எத்தனையோ வார்த்தைகள் இருக்கு. நெல்சன் மண்டேலா சொல்லியிருக்காரு, பவர்ஃபுல் வெப்பன் விச் யூ கேன் யூஸ் டு சேஞ்ச் த வேர்ல்டு அப்படின்லாம் சொல்லியிருக்காரு. இன்னும் கல்வி கரையில கற்பவர் நாள் சில, ஏட்டு சுரக்காய் கறிக்கு உதவுமா, அப்புறம் கறிக்கு உதவாமையா இருக்கு, ஏட்டுல தானே வச்சிருக்காங்க, எழுதினவன் ஏட்டங்க கெடுத்தான், படிச்சவன் பாட்டை கெடுத்தான், எதுக்காக இப்படி எல்லாம் எழுதியிருக்காங்க, என்ன விஷயம், என்ன சொல்ல வர்றீங்க, ஒரு நேரத்துல 2 சப்பாத்தி மட்டும் சாப்பிடு அப்படின்னு டாக்டர் சொன்னாராம். சாப்பாடுக்கு முன்னாடியா சாப்பாடுக்கு பின்னாடியான்னு கேட்டவன் உண்டுன்னு சொல்றாங்க. ஐயே, சாப்பாடே அதுதான்னு கூட தெரியலையா? நம்ம அசதியா இருந்தாலும் வசதியா தூங்கின ஆளு, கன்ஃபார்ம் பண்ணி தான் இன்ஃபார்ம் பண்ணுவான். கன்சல்ட் பண்ணாலும் யாரையும் இன்சல்ட் பண்ண மாட்டோம். நம்ம எப்படி இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம யோசிக்கிறோம். இதுலயும் அர்த்தநாரி ஐயாலாம் வரும்பொழுது அவர் பேசுறப்ப இந்த மாதிரி சொலவடையெல்லாம் விழும்போது அதையும் நான் பார்த்ததுண்டு. ஏன்னா நம்ம மைண்ட பைண்ட் பண்ணணும், அதை கைண்டா சொல்லணும், இப்படி ஒரு விஷயங்கள்லாம் போடும்போது அந்த குழந்தைக்கு எந்த மாதிரி நம்ம சொல்லணும், எப்படி வாசிக்கிறதுக்கான புத்தகம். இதுல என்னோட மூத்த பாப்பாவுக்கு பணத்தோட்டம்ன்ற புத்தகத்தை கொடுத்துட்டேன். அறிஞர் அண்ணா எழுதின பணத்தோட்டத்தை. பிள்ளையோட வயசு 13, 12 வயசு தான் ஆகுது. அதுக்கு இந்த புத்தகம், அந்த புத்தகத்தை அது வாசிக்குது. அது ஒரு ஒரு இது மட்டும் சொல்லுது. அந்த ஒரு இத வந்து அருமையா சொல்லுச்சு. அட்டை டு அட்டை அந்த பக்கங்கள, அந்த ஒரு அத்தியாயத்தை அவ்வளவு சிறப்பா சொல்லுறப்ப, அந்த மேடையில எல்லாரும் அத பாராட்டுறாங்க. ஆனா வந்து அந்த வயதுக்கு ஏற்ற புக் அல்லன்னு அது சொல்லுது.
அந்த பாப்பா. உங்க போதைக்கு நாங்க ஊறுகாயாமா அப்படின்னு கேக்குற அந்த வாசகம் மாதிரிதான். ஏமா பேச சொல்லிட்டாங்கன்னு இந்த புக்க குடுக்குறியம்மா, இத கண்டென்ட்ட தூக்குறதுக்கு நான் சொல்லல அப்படின்ற மாதிரி சொல்லுது. அந்த கண்டென்ட் அதனால தூக்க முடியல. புத்தகத்தை தூக்குவதற்கு என எழுதியம்மா, இது பொருளாக பார்த்தல, உள்ள இருக்க கருப்பொருளை பார்க்க வேண்டும் என்றெல்லாம் அது சொல்லும் பொழுதுதான் நினைக்கிறது. முன்னுரை பொருளுரையாகி முடிவுரை ஆகும் பொழுது ஒரு கட்டுரை பரிணமிக்கின்றது என்றால் அதற்கு கொடுக்கப்பட்ட தலையங்கம், அதன் தலைப்பு உடை செல்லக்கூடிய வாசகங்கள் இதெல்லாம் செல்லும் பொழுது அப்ப ஒருத்தன் சொன்னா, கற்க கசடர கற்பவை கற்றப்ப நிற்க அதற்கு தகச்சலாம். நாங்க போதை மருந்து விழிப்புணர்வுல பேசுறப்ப நிறைய புத்தகங்கள் வாசிக்கப்படுது. அன்னைக்கு கிடைச்ச பரிசு புத்தகங்கள் தான் அதிகம் எனக்கு. அதுல சொல்றேன், போடுக தண்ணி போடுக போட்ட பின் ஆடுக அதற்கு தகான்னு. அட பாவி, என்னடா இப்படி திருக்குறளை இப்படி மாத்தி விட்டுட்ட, இது நம்மளுடைய குடிமகன் சொல்லும் குரல் அப்படின்னு அடுத்து கற்க கசடர் அதை சொல்றேன். இது நம்ம குடிகாரனோட மகன் சொல்றதுன்னு இத சொல்றான். அப்பதான் பாக்குறேன். எனக்கு இந்த பேட்டி பாக்குறது ரொம்ப பிடிக்கும். யாரெல்லாம் நாளைக்கு பேட்டி தானே நம்ம இதுல அப்படின்னு சொல்லும் பொழுது பேட்டி பாக்குறதுக்கு வேட்டிய கட்டிக்கிட்டு மறைச்சுக்கிட்டு வர்ற மாதிரி, டா வாண்டா பாப்போண்டா அப்படின்னு இந்த ஸ்லாங்ல தான் வருவேன். ஐயா பேட்டி பார்க்க போறேன், ஜாலியா இருக்கும் அப்படின்ட்டு. நீங்க இந்த மாதிரி செய்யறீங்க, எந்த மாதிரி சமுதாயத்துல மாற்றம் கொண்டு வர போறீங்க? இந்த விஷயங்கள்லாம் நீங்க சரியா செய்றீங்களே, இதை எப்படி நீங்க இன்னும் எதிர்காலத்துக்கு கொண்டு போறீங்க? அதுல என் அண்ணன் கேக்குற அந்த கேள்வியெல்லாம் அற்புதமா அந்த தேவையான சமுதாயத்திற்கு அதை எடுத்து கொண்டு போறாங்க. இது போக பேட்டிக்கான நிரஞ்சன் இல்ல சோபனா ரவி வாசிக்கிற செய்திக்கு ஈடாகுமா, இணையாகுமா? ஆனா சில பேர் பாடுற பாடலுக்கு வரி கொடுக்குமே, அந்த வரிகள் எல்லாம் எழுதப்பட்டது தானே, யாரால் வாசிக்கப்பட்டது? நாங்க 10 ரூபாய்க்கு இது சினிமா புத்தகம் விற்கும். எல்லா பிள்ளையுமே மார்கழி மாசம் ஆரம்பிக்க போதுல, இப்ப ஒரு 4 நாளா என்ன வச்சிருப்போம்னா கோல நோட்டு தான் வச்சிருப்போம் பள்ளிக்கூடத்துல. நாளைக்கு இந்த கோலம் போட்டுறணும், என்ன இந்த இதை லைட்டா இழுத்து விட்டுறணும் இந்த பூவை, அதுக்கு கலர் இந்த கலர், அதுக்கு அந்த கலர் அப்படி சொல்லுவோம். அந்த கேள்வி மாதிரி அந்த பேட்டியில எல்லாம் கேட்கிற கேள்வி எல்லாம் கேள்வி எழுதி எடுத்து வச்சுக்கிறது. உங்கள் இளமை காலம் எப்படி சென்றது? இந்த மாதிரி எல்லாம் உட்கார்ந்துக்கிறது, தானா உட்கார்ந்துக்கிறது. உட்கார்ந்துக்கிட்டு நீ நீ அம்மாவா நான் அப்பாவா, நம்ம 2 சோறு சமைச்சு விளையாடுவோம்னா அம்மா அப்பா விளையாட்டுலாம் விளையாண்டதெல்லாம் உண்டு இல்ல. கதவுல ஏறிக்கிட்டு கதவாட்டாதேன்னு சண்டை வந்த மாதிரி. அப்பயுமே ஒரு சில புத்தகங்களையே நான் பார்த்திருக்கேன், இந்த இடத்த பார்த்திருக்கேன், எங்க மிஸ் இது சொல்லியிருக்காங்க, இந்த மேப்ல இந்த மாதிரி இருக்கும் அப்படிலாம் நம்ம பேசுறது. இந்த மேப்ல நானு மேப்ப படிச்சதுலயே சொன்னேன். மிகப்பெரிய கடிகாரம் அந்த ஏதோ ஒரு ஊர்ல இருக்கும், கனடா சைனால இருக்கும். அந்த கடிகாரம் என் சுவற்றில் மாட்டப்பட்டிருக்கிறது. எனது வீட்டின் எதிரே தான் தாஜ்மஹால் இருக்கிறது. அந்த யமுனை ஆற்றின் கரையில் தான் நான் குளிப்பேன். இது என்ன பாப்பா இப்படி எழுதி வச்சிருக்க அப்படின்னு அப்பா பாப்பாரு. நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன்ப்பா. படிச்சுக்கிட்டு இருக்கியா? புத்தகத்தை வாசிச்சேன். அங்க இருக்கிற கடிகாரம் நம்ம வீட்டுல தொங்க கூடாதா? பாருங்கப்பா, நம்ம வீட்டுல அந்த பெரிய கடிகாரம், மாபெரும் கடிகாரம் தொங்குது. அப்போ இந்த சிவசங்கரி நல்லெண்ணெய் வழங்கும் அற்புதமான ஒரு சில்வர் கரண்டி பரிசுன்னு சொல்லிட்டு ஒரு வாசகம் தொலைக்காட்சியில போய் அதை தொலைபேசியின் வாயிலாக இந்த நிகழ்ச்சியை கேட்க வேண்டும்னு ராஜ் டிஜிட்டல் பிளஸ் அப்படின்னு அதுல கால் பண்றேன். கால் பண்ணி அதை வாசிச்சோன்னு கால் பண்றேன், ஏன்னா வாசிப்புக்காக சொல்றேன். வாசிச்சுட்டு உனக்கு போனெல்லாம் எட்டுதா பாப்பா அப்படின்னு கேக்குறாங்க. என்னோட குரல் கொஞ்சம் சின்ன மெல்லியதாவே இருக்கும். இன்றளவுமே நிறைய பேரு பாட்ட கொடுங்க போன அப்படி சொல்லுவாங்க. அந்த மாதிரி உடனே பேசினேன். மதுரையிலிருந்து பேசிக் கொண்டிருக்கும் நித்யா குழந்தை அழகான ஒரு பதிலை சொல்லி இருக்கிறார். பைசா நிறத்து சாய் கோபுரம் என்ற எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு நிமிர்த்து வைக்கப்பட்டிருக்கிறது என்று. எனக்கு தெரியாது சாய் கோபுரம் இப்ப எப்படி இருக்குன்னு கேட்டாங்க கேள்வி. நிமிர்த்தி வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிவிட்டேன். ஆனா அடிச்சது புருண்டாச்சுட்டேன். வந்துருச்சு வீட்டுக்கு சிவசங்கரி நல்லெண்ணெய் வழங்கிய அந்த அழகிய சில்வர் கரண்டி, மீன் எடுத்து போடுற மாதிரி மீன் கரண்டி இன்றும் இருக்கு என்னுடைய அந்த அலமாரியில, சமையல் அறையில. எனக்கு அது சந்தோஷமா இருக்கும். ஒரே ஒரு வாசிச்சதுக்கு ஒரு தொலைக்காட்சி பெட்டியில
அதைக்காக வந்த அந்த தொலைபேசியினுடைய நான் போன் போட்டு அந்த பதிலளிச்சது, குதர்க்கமா குடுத்த அந்த விஷயத்துக்கு வந்து வீட்டுக்கே வரும்போது அம்மா கிட்ட போயிட்டு 2 பொருள மட்டும் கேட்டேன். மொத வாங்குன வெல்கம்ன்ற தட்டு. அதுதான் எந்த விசேஷம் இருந்தாலும் எங்க வீட்ல நான் வப்பேன். முன்னாடி பூக்கள் போட்டோ, கற்கண்டு போட்டோ அந்த இடத்துல வப்பேன். வெல்கம். முதல் தரம் பெற்றதுக்கு கிடைச்ச அந்த பரிசு. அம்மா எனக்கு அந்த தட்டு வேணும்மா. நான் போகுற வீட்டுக்கு வேணும்மா. அப்படின்னு. பாருங்க இன்னைக்கு அத சொல்ற மாரியே இருக்கு. இன்னைக்கு தானே நான் வாங்கிட்டு வந்தேன். எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி. அந்த கரண்டி வேணும்மா. எங்க அம்மா சிரிச்சாங்க. என்ன பண்றது? அ வேணும் ப்ளீஸ். என் வீட்டுக்கார்ட்ட நான் காட்டணும். இப்படி வேறயா? எங்க வீட்டுக்காரு பிரமிப்படைஞ்சாரு. என்ன அந்த வீ பாத்திரம் ஒரு பக்கம், கட்டில், பீரோ, வாஷிங் மிஷின் இதெல்லாம் வரும் சீருன்னு. எனக்கு குட்டியான நெறைய 407 நெறைய புத்தகம் வந்துச்சு நான் போன வீட்டுக்கு. மாட்டு பொண்ணா போன வீட்டுக்கு வந்துச்சுன்னா, எனக்கு எல்லாரும் பாக்குறாங்க. என்ன குட்டி யானையில எது புக்கெல்லாம் வந்து இறங்குது. எதுவும் இங்க யாரும் கடை கிட்ட தொறக்குறாங்களா? இல்ல பழைய புத்தகம் எதுவும் விக்க போறாங்களா? என்ன ஏதுன்னு பாக்குறாங்க. அப்ப இந்த தண்ணி குடம் அடுத்த நாள் தூக்கிட்டு போனோம்ல, இன்னைக்கு குளிச்சுட்டு நாளைக்கு காலையில புத்தகம் வந்து ஆமா புத்தகம் தான் புருஷன் கணக்கியா கனவேன்னு வாழ்ந்தேன். அதுக்கு கொஞ்சம் கொண்டு வந்து குடுத்துருக்காங்க. அப்ப வேலைக்கு போல. 3 வருஷம் கழிச்சு தான் வேலை கிடைச்சுச்சு. இந்த நினைச்சு பார்க்கும்போது சிரிப்பு வருது. ஒரு மனுஷனுக்கு பூஜை அறை இருக்கோ, இல்ல அடுப்படி இருக்கோலாம் எனக்கு பொருட்டு இல்ல. நிச்சயமா ஒரு புத்தக அறை இருக்கணும். அத நான் ஹால்ல கொண்டு வந்து வச்சிருந்தேன். அந்த ரேக்க தூக்கி போய் உள்ள வச்சிருக்காங்க. அந்த கண்டிப்பா ஒரு அ புத்தக அறை நமக்கு கண்ணுக்கு படுற இடத்துல தான் இருக்கணும்ன்றதுல உண்மை. நம்ம எடுத்து பாக்குறப்ப. இப்போ சமீப காலத்துக்கு முன்னாடி ஒரு காணொளி கண்டேன். அதோட நிறைவு செய்றேன். அந்த காணொளியில பாத்தீங்கன்னா, பிள்ளைகிட்ட செல்போன குடுத்துருவாங்க. அந்த பாப்பா அந்த குட்டி பிள்ளைகிட்டக்க. அதுவும் பாத்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் என்ன பண்ணுவாங்க, அம்மா கிட்ட அந்த வீட்டுக்காரர் அவங்க அந்த அப்பா ஒரு புத்தகத்த குடுப்பாரு. அந்த புத்தகத்த அந்த அம்மா அப்படியே பெரட்டிக்கிட்டே இருக்கும். பெரட்டிட்டே இருக்கும். ஆனா இந்த குழந்தை இப்படி லைட்டா கண்ணுல லைட்டா பாக்கும். பாத்துட்டு விட்டுரும். அப்புறம் என்ன பண்ணும், அப்பா வருவாரு. அப்பா திருப்பி அந்த புத்தகத்த திருப்பி படிச்சுக்கிட்டு இருப்பாரு. இன்னொரு புத்தகத்த. கால நீட்டிக்கிட்டு அப்படியே நல்லா ரொம்ப காமா இந்த இந்த 3 பேரையும் ஒரு செவத்துல சாஞ்சபடிதான் இருப்பாங்க. இது நல்லா கால நீட்டிட்டு செல்போன பாத்துக்கிட்டு இருக்கும். சத்தமா கேட்டுக்கிட்டு கிடக்கும். ஆ இவங்களும் அந்த சத்தத்தினூடே வாச்சிட்டு இருப்பாங்க. சத்தத்தினூடே சதாசிவத்தை கண்டேன் மாரி இப்படி ஓடிக்கிட்டே இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பாப்பா பாக்கும். இந்த தம்பி பாப்பா பாத்துட்டு இந்த செல்போன தூக்கி அங்கிட்டு ஒரு இது இருக்கும். டார்பாய் அது மேல டபக்குன்னு தூக்கி எறிஞ்சு போட்டு இது என்ன பண்ணும் தெரியுமா? அது விட்டு கிரையான் புத்தகம் இருக்கும். அந்த படத்தெல்லாம் வரைஞ்சு கிறுக்குற புத்தகம். அத எடுத்துக்கிட்டு வைக்கும். வச்சுட்டு படிக்கும். இது எனக்கு ரொம்ப பேசவே இல்ல. ஒரு கான்வர்சேஷன் இல்ல. எதுவுமே கிடையாது. ஆனா பேசுச்சு அந்த படம் என்கிட்டக்க. ரொம்ப ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. வாழும் உதாரணமாக இருக்க வேண்டும் ஒவ்வொரு பெற்றோர்களும். நீ சொல்ற என்னைய சொல்ற புத்தி சொல்ற செல்போனை எடுக்காதேன்னு. நீ காலையில எடுக்கிறது அதுக்குத்தான், சாயந்தரம் எடுக்கிறது அதுக்குத்தான் அப்படின்னு என்னைய என் பிள்ளைங்க சில நேரம் திட்டுனா கூட அவங்க சொல்ற ஒரே வரி என்ன தெரியுமா? ஏ அம்மா என்ன சினிமாவுக்கா பாத்துக்கிட்டு இருக்கிறாங்க? சீரிய கருத்துக்களை கேட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. சிந்தனையை செழுமைப்படுத்துறது. அண்ணா நீங்க நம்பவே மாட்டீங்க. நீங்க சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் என்னோட குழந்தைங்க தினம் சொல்லுங்க. நீங்க அந்த 5 வார்த்தைகளை நீங்க சொல்லுவீங்க. விடுப்பு எல்லாமே சொல்லும் பொழுது, இன்னைக்கு படிப்புன்னு உன்னை பத்தி பேசுறதுக்கு அந்த வாசிப்பை நேசிப்புன்ற அந்த தலைப்பு சிறப்பா இருக்குதுன்னு சொல்லுவேன் நான் இன்னைக்கு. நற்றமிழ் அப்படின்ற அந்த வார்த்தையே அந்த தமிழே நல்லதுதான். நற்றமிழ்னு கொடுக்கும்போது இன்னும் சிறப்பா இருக்குது. அந்த சிறப்பு அகரத்தை உச்சரிக்கணும்ன்றதுக்காகவே
அன்னைக்கு பொழுதுல டவுன்லோட் பண்ண அந்த இங்க இருக்கிற விடயத்துல ஒரு இதை வந்து நான் டவுன்லோட் பண்ணிக்குவேன். அன்னைக்கு காசி ஆர்ம ஐயா அது டவுன்லோட் பண்ணிட்டு போனேன். இன்னொரு நாள் வந்து இந்த ஸ்பிளிட் த டிஃபரன்ஸ்னு சொன்ன அசோக்மணி ஐயா விட்டு ஒரு நாள் டவுன்லோட் பண்ணிட்டு போனேன். அன்னைக்கு ஒரு நாள் பிரணவ் ஐயா பேசின அந்த ஒரு இதை டவுன்லோட் பண்ணிட்டு போனேன். இப்படி ஒவ்வொரு விஷயத்தையும் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கிட்டு அந்த கந்த சஷ்டியை டவுன்லோட் பண்ணிட்டு 20 மினிட்ஸ் கிடைக்காதா? நான் சொல்றேன் எல்லாரும் 420 மாற வேணாம்னா ஒரு 20 மட்டும் பாருங்க. 20 மேட்ச் பாருங்க. 20 நிமிஷம் படிங்க. உங்களுடைய டொகமின் சுரக்குமா இல்லையா? இங்க உங்க மூளை நரம்பு அடித்து கொண்டிருக்கிறீர்களே, வாசிப்பை நேசிக்கிறீங்களா இல்லையா? நீங்க சொல்றதெல்லாம் எளிதுதான். நித்யா தினமும் திருக்குறள் படிச்சிரும். நித்யா தினமும் ஒரு விஷயத்த பார்க்கும். அப்பார்ட் ஃப்ரம் த சப்ஜெக்ட். இல்ல ஒரு நபர்கிட்ட போன் கால்ல 250 பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கோமே எதுக்கு? 300 பேரை சேவ் பண்ணி வச்சிருக்கோமே எதுக்கு? ஒரு நாள் 2 நாளைக்கு ஒரு 4 பேர்கிட்ட போய் நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கீங்கன்னு ஒரே ஒரு போன் கால் ஒரு தடவை பண்ணேன். எனக்கு ஃப்ரெண்டுன்ற வேர்டு பிடிக்காது. எதுக்குன்னு தெரியல. ப்ரே பண்ணுமா இல்ல எண்டு பண்ணுமான்னு தெரியல. நல்ல நண்பர்கள்ன்றது நல்ல புத்தகங்கள் தான் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நான் சிறைச்சாலையில இருந்தேன் வாழ்க்கையில. அந்த புத்தகம் நான் கடிதம் எழுதிக்கிட்டே இருந்தேன். டிஸ்கவரி ஆஃப் இந்தியான்னு சொன்ன நேரு. இல்ல நான் ஒரே ஒரு நிமிஷம் இந்த புத்தகத்தை படிச்சுக்கிறேன், அதுக்கப்புறம் தூக்குமேட்டைக்கு அனுப்புங்கடான்னு சொன்ன அந்த பகத்சிங். இப்படி எல்லாம் நிறைய வாசகங்களை சொல்லி விஷயங்களை நகர்த்துறது சரியா இருக்குமா? இன்னைக்கு நாம தயாரிப்பு இல்லாம வந்து தயாரா வந்து உட்கார்ந்து இருக்கிறோமே. உளநிலை வேற மோசமா இருந்துச்சே. நேற்றைய தினம் மட்டும் இல்ல, இன்றைய தினமும் அப்படித்தான் இருக்கு. ஆனாலும் கடவுள் எனக்கு இரக்கம் காட்டுமா? நாளைக்கு ட்ரஸ்ட் எக்ஸாம் வச்சுட்டாங்களே, அந்த நான் நினைக்கிறேனே நான் ஒரு சிறப்பு வகுப்பு எடுக்கணும், என்னோட பரீட்சை திங்கட்கிழமை, நான் ஐ ட்ரஸ்ட் மீ என்ன சொல்றேன். ஆனா அந்த ட்ரஸ்ட் பரீட்சை ஒத்தி வைக்கிறாங்களே. இன்னைக்கு என்னோட திருமண நாள், எனக்கு விடுப்பு தர மறுத்தாங்களே, நான் என்ன பண்றது? ஏன்னா வாழ போறது கணவன் கிட்ட, அவரு விடுப்பு எடுத்து கடுப்புடன் இருக்கிறாரு. எனக்கு துடுப்பு கிடைக்குமான்னு கேட்கும்போது மழை பெய்யுது, அது கப்பல் விடுவதற்கு போக நீரோட்டங்கள் சென்று கொண்டிருக்க என்னோட மதுரை மாவட்டமா விடுப்பு என அறிவிக்கிறாங்களே. அதற்கிடையே இணைய சிக்கல், மின்சாரம் துண்டிக்கப்பட்டு பிறகு போய் நான் ஒய்ஃபா இருந்து ஒய்ஃபைய கடை வாங்கிட்டு வர்றேனே. இதுக்கு இடையில சிக்கலுக்குள்ள பேசுறேன்னு சொன்னா அந்த பேச்சுக்கெல்லாம் வரிகள் எல்லாம் இந்த வரிகள் தான். நான் என்னுடைய ஒரு கவிதையுடன் நிறைவு செய்ய விரும்புகிறேன். அழகான ஒரு வார்த்தைகள். நான் கலைஞருக்கு ஒரு புகழ் மாலை. குறளோவியம் குதூகல குன்றே, இளைய திருவள்ளுவர், ஏணி ஏராய் மாசற்ற மாசிலாமணி மாணிக்கமுத்து, இப்படி இவரை பற்றி அடுக்கிக் கொண்டே போகலாம். சொற்களுக்குத்தான் பஞ்சம் ஏற்படும். இந்த சொக்கி போகும் வார்த்தைகளை தேடி உன்னை புகழ இயலாமல் அடி முதல் முடி வரை உடல் முழுவதும் மூளையில் இருக்கும் பொக்கிச உருவம் ஐயா நீ. உலகை துறந்த முனிவனும் தவம் சற்றே ஒத்தி வைத்து உன்னெழுத்தை காண கண் திறப்பார், படிப்பார், ரசிப்பார், மகிழ்வார். வைர வரிகள், வைடூரிய வார்த்தைகள், எழுத்துச்சரம் முத்து பவளமாய் நவரத்தினம் எனலாம். ஆனால் முத்தாரம் ஆதாரமாய் காதோறும் கதை சொல்லுமே. தேனமுது அருவி நீலை நனைந்திருக்கும் முத்துக்கள் அன்றோ சொற்கள். எந்த ஆபரணத்தில் பொருத்தி பார்க்க மொத்தத்தில் இந்த புத்தகம் பொக்கிஷம் எனலாம். எந்த புத்தகம்? குறளோவியம். எனது முத்தாய்ப்பு வைத்தால் தான் தமிழ் கவிஞர்கள் தப்ப முடியும் எனும் அளவிற்கு இன்பக் கவிதைகளுக்கும் கட்டுக்கடங்காத பேரழகு பெட்டகமாய் வண்ண வண்ண ஓவியங்கள், வரிகளோ காவியங்கள். ஓய்வு நேரத்தில் ஆய்வு செய்வேன் குறளோவியத்தை. அடிக்கு அடி, அடிக்கு அடி, சில நேரம் நெருக்க அடி, படிக்கவும் மகிழவும் இயலா நிலை. தாயும் உண்டு, தந்தையும் உண்டு, உற்றார் உறவினர் யாவரும் உண்டு. தனியாகத்தான் யோசனை செய்வார் இவர். எழுதுகோள் இல்லா கொடுங்கோல் இல்லா அரசு நடத்துவது போல தூரிகை மைத்துவல், என்ன ஆச்சரியம்! கதவோறு மட்டுமல்ல, சாளரம் வழியே கூட காணும் காட்சிதனை கவிதை வடிக்கும் ஆற்றல் கூறும் சொற்கள் கூறுமோ என் பற்கள். இசை ரூபத்தில் தாளமோ ராகமோ என்றோ இதயத்தில் இன்பம் உண்டு, இன்னிசையும் பாடுவேன் உன் புகழ்தனை. எனக்கு ஆண்மகவு இல்லையே என்று ஒரு நாளும் நான் கவலை கொள்ளவில்லை. இந்த ஆனால் நான் சற்று சிந்தித்து என் எயிற்றில் உன்னையே குழவி என சுமந்து 2 மாதங்கள் சுமக்கும் தாயாக உனக்கு எனக்கு பேரு பெருமா? இவன் யான், இவனை பெற்றோர் யாரார் என்று கேட்கும் செவிவரிகள் கிடைக்குமா? யாரைத்தான் நொந்து கொள்வேன் இப்போது மகன் எனக்கில்லை என்று. என்ன தைரியம்! கலைஞரின் தாயாக தகுதி வேண்டாமா? நாட்கள் நகர்ந்தன, ஆண்டுகள் உருண்டன. மணி விழா முடிந்த பின்பு கருவுற்றேன். கலைஞர் என்ற கதிரவனை சுமக்க வாய்ப்பு கிடைத்தது. இந்த அழகு சிலைக்கு இப்போது வயது 60.
காளையென பெற்றேன் கலைஞரை என் பிறப்பில் மகிழ்ச்சி காலத்தின் கரம் பிடித்து கட்டழகு பட்டொழியும் என காத்து வந்த அவளழகு கலைஞர் பெற தகுதி என்னவென்றால் அவன் அவளை அழைத்தது பாட்டி என. ஆனாலும் என் மனம் மகிழ்ந்தது, மகிழ்ச்சியில் திளைத்தது. தகுதியடைந்தது என் வயரென்று யாரும் பெற முடியா வாய்ப்பாய் 60ல் ஆண் வாரிசு வருமென்று. ஆ பொருளற்று ஏங்கும் அரியவனுக்கு ஒரு பொருள் கொடுத்து உதவும் பொருட்டு உள்ள கிடக்கை ஆழ்மன சிந்தனை ஆண்டவன் செயல்படவாய் இந்த பிணவின் கனவை நினைவாக்கினாய். நினைவல்லா நித்யாவின் நீங்காத கலைதனை நல்லதொரு கலைஞனை தன் மகவெனப் பெற்றுவிட்டாள் தம் வசனக் கவிதை பிரசவத்தில் இன்றைய இல்லற தினத்தில். நன்றி வாய்ப்பிற்கு. நன்றிங்கம்மா. மிகவும் சிறப்பான ஒரு உரையினை அதிகாலை அன்பு பரிசாக வழங்கிய தருணங்களுக்காக சொல்லரங்க சொந்தங்களாகிய அன்பு நண்பர்கள் ஒவ்வொருவருடனும் இணைந்து சரித்திரம் படைப்போம் தளம் தங்களுக்கு மனம் நிறைந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் பாராட்டுக்களையும் பகிர்ந்து கொள்வதில் பெருமகிழ்வு கொள்கின்றது. அன்பிற்கினிய நண்பர்களே, நாம் அனைவரும் இணைந்திருப்பது சரித்திரம் படைப்போம் தளம். ஒவ்வொரு வாரமும் ஒவ்வொரு தொகுப்பு, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பு, வார இறுதியில் சிறப்பு விருந்தினரின் அழைப்பு, ஞாயிறு தோறும் நமக்கான விடுப்பு என்ற அடிப்படையில் நமது சரித்திரம் படைப்போம் தளம் இயங்கி வருகின்றது. அவ்வரிசையில் இந்த வாரம் முழுக்க மகாகவியின் பிறந்த நாளை கொண்டாடும் விதமாக நற்றமிழ் என்ற ஒரு அற்புதமான தொகுப்பின் கீழ் நமது சிந்தனைகளை செழுமைப்படுத்தி வருகின்றோம். அவ்வரிசையில் இன்று வாசிப்பை நேசிப்போம் என்ற அற்புதமான தொடர் நிகழ்வில் இலக்கிய வெள்ளியில் இலக்கிய ஆளுமையாக நம்மிடையே அன்பு சகோதரி மதுரையிலிருந்து நல்லாசிரியர் நித்யா தேவி அவர்கள் நம்மிடையே பங்கேற்று தம்முடைய வாசிப்பு அனுபவம் சார்ந்த பகிர்தல்களை நம்மோடு பகிர்ந்து கொண்டார். இல்லற வாழ்வில் இணைந்த இந்நன்னாளில் நம்மோடு சிறப்புரையாற்றியது கூடுதல் சிறப்பளிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கின்றது. அவரது இல்லறம் நல்லறமாய் சிறக்க சரித்திரம் படைப்போம் தளம் அன்புடன் வாழ்த்துகின்றது. நாளை நமது தளத்தில் நற்றமிழ் தொகுப்பின் சிறப்பு விருந்தினராக நம்மிடையே பங்கேற்க இருப்பவர் அன்பு சகோதரர் பேட்ரிக் அவர்கள். பட்டதாரி ஆசிரியராக வலம் வரக்கூடியவர், நிறைய பட்டிமன்றங்களின் பேச்சாளரும் கூட. நாளை அன்பு சகோதரர் அவர்களின் வாழ்வியல் அனுபவங்கள் மற்றும் நேர்காணல் நிகழ்வில் நாம் ஒவ்வொருவரும் இணைந்து பங்கேற்போம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் ஒவ்வொரு நாள் நிகழ்வுகளிலும் எங்களோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். நமது வாழ்வியல் வழித்தடங்களை இன்னும் எளிமையாக்கவும் வலிமையாக்கவும் சரித்திரம் படைப்போம் தளத்தோடு இணைந்து பயணிக்க அன்புடன் அழைக்கின்றோம். இப்பொழுது நிகழ்வின் நெறியாளுமையை தொடரவும் முதன்மை கருத்தினை வழங்கிடவும் அன்பு தோழர் கற்பகவள்ளி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். நன்றி. நன்றிங்க தோழர். அனைவருக்கும் வணக்கம். நித்யா தேவி அவர்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துகள். இன்னைக்கு ரொம்ப சிறப்பு திருமண நாள். அன்னைக்கு வந்து உங்கள் பொறுத்துக்கொள்ளவும் பகிர்ந்து கொண்டது மிகவும் சிறப்பு. இன்றைக்கு என்ன கிழித்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது அதற்காக நம்ம தினசரி கேலண்டராவது கிழிக்கணும் அப்படிங்கறத, அதனால அதுல இருக்கிற செய்திகளை கூட நான் படிப்பேன். அந்த கேலண்டர்ல இருக்கிற அந்த தினசரி
செய்திகள கூட நான் படிப்பேன் அப்படிங்கிறத சொன்னாங்க. சவால்கள் அப்படிங்கிறது நம்ம வாழ்க்கையில இருந்துகிட்டே இருக்கும். ஆனா, அந்த சவால் அப்படிங்கிறத திருப்பி போட்டா கூட வாசல் அப்படின்னு நம்ம வாசல் வழியாக தான் சவால் வருது அப்படின்றத சொன்னாங்க. திருக்குறள் 1330 குறள்களையும் இதுவரை வலைதளத்துல போட்டிருக்கேன் அப்படிங்கிறதும், குற்றால குறவஞ்சியிலிருந்து ஒரு பாடலையும் சொன்னாங்க. குழந்தைகளுக்கு வாசிக்க சொல்லிக் கொடுக்கும்போது, முதல்ல LSWR சொன்னாங்க. முதல்ல கேட்கணும், லிசனிங் இருக்கணும் அப்படிங்கிறது. அம் அதுக்கப்புறம் ரைட்டிங், ரீடிங் இப்படி வரிசையா நம்ம போகணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. தூங்கும்போது கூட புத்தகத்த பக்கத்துல வச்சுக்கிட்டே தான் நான் தூங்குவேன். அம் எப்பவுமே புக்கு கூடவே இருக்கும். ஞாயிற்றுக்கிழமை ஆனாலும் உடனே எழுந்து படிப்பேன் அப்படின்றதையும் சொன்னாங்க. பொதுவாக பெண்கள் ஒரு டீ கடையில போய் ஒரு பேப்பர் படிக்கிறதுக்கெல்லாம் முடியல அப்படின்றத சொன்னாங்க. அ நிச்சயமா அந்த ஆசை நெறைய பேருக்கு இருக்கும். ஆனா, அந்த மாரி ஒரு சூழ்நிலை நமக்கு இல்ல. போயிட்டு உட்காந்து பேப்பர் படிச்சுட்டு, டீ குடிச்சுட்டு, அரசியல் பேசிட்டு அப்படி வருவாங்க. அந்த மாதிரியான இடத்துல தான் நெறைய பேர் வாசிப்பு அப்படிங்கிறதே அங்க இருந்துச்சு. அதாவது தினசரி செய்தித்தாள் அப்படிங்கிறது சொல்லப்போனா. புத்தகங்கள் யார் குடுத்தாங்களோ, அவங்களோட பெயர்கள அந்த புத்தகத்துல எழுதி வச்சுப்பேன். தினமும் 8 மணி நேரமாவது படிக்கணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. படிக்கணும் அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நிறைய குழந்தைகளுக்கு புத்தகம் படிப்பத பத்தி சொல்லிக் குடுத்திருக்கத பத்தி சொன்னாங்க. நிறைய அவங்களோட மாணவர்கள் வாசிப்பு அனுபவத்த வளர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். அதுல ஆயிஷா அப்படிங்கிற ஒரு புத்தகத்தையும் அவருடைய மனைவி வந்து நம்மகிட்ட அந்த புத்தக மதிப்புரை பண்ணதும் நமக்கு ஞாபகம் வந்தது. பணத்தோட்டம் அப்படிங்கிற புத்தகத்த தன்னோட மகள்கிட்ட குடுத்திருந்தேன் அப்படின்னா, அது அவங்களால படிச்சு புரிஞ்சுக்கக்கூடிய அளவுக்கு இல்ல. அது ரொம்ப கனமான ஒரு புத்தகம் அந்த வயதுக்கு அப்படிங்கிறதையும் சொன்னாங்க. நிறைய புத்தகங்கள் இருந்தது வீட்ல. வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி வரும்போது, அத்தன புத்தகங்களையும் ஒரு வண்டியில போட்டு, அந்த புத்தகங்கள நான் கொண்டு வந்தேன் வீட்டுக்கு அப்படிங்கிறதையும் சொல்லி, குறளோவியம் சொல்லி அந்த ஒரு கவிதையோட தன்னுடைய சிறப்புரையை நிறைவு செய்தாங்க. மிக்க நன்றிங்க நித்யா தேவி. விஜயகுமாரி அம்மா வணக்கம். நீங்க பேசலாம். அ ரேவதி அடுத்ததாக நெறியாளுமை பண்ணுவாங்க. நன்றி. நன்றிகள் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. சரித்திரம் படைப்போம் தளத்திற்கு நன்றி. அதை எடுத்து தினந்தோறும் சரித்திரம் படைத்து கொண்டிருக்கும் கருணை உள்ளம் ஆரோக்கிய பிரட்டா ஐயா அவர்களுக்கு பல கோடி நன்றிகள். அதில் பயணித்து கொண்டிருக்கும் சிந்தனை சிற்பி கற்பகவள்ளி அம்மா, கற்பனை களம் ரேவதி அம்மா, சித்திரம் படைக்கும் வேல்ராஜ் ஐயா அனைவருக்கும் என் அன்பான நன்றிகள். வாழ்க வளமுடன். இன்று இந்த தளத்தில் வந்து நமக்கெல்லாம் உரையை எடுத்து சொன்ன நித்யா தேவி அம்மா அவர்களுக்கும் பல கோடி நன்றிகள். மற்றும் நம் குழுவில் குழுமி இருக்கும் அனைத்து அன்பு உள்ளங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். வாங்க வாழ்த்தும் பயனுக்கும் போயிட்டுதான் கண்களை மூடி அமைதியாக உட்காந்துக்குவோம். நாம் அமர்ந்துள்ள இந்த இடம் முழுவதும் நல்ல தூய தெய்வீக ஆற்றலையே நிரம்பின. அப்படியே உணர்ந்து பாருங்க. அருட்பேராற்றல் உடலிலே உயிரிலே அலை அலையாக பாய்ந்து நிரம்புவதை உணர்கிறோம். அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், அருள்நிறை ஆசான் வேதாத்ரி மகரிஷி அவர்களுக்கு வணக்கம். குருவாழ்க, குருவே துணை. அருட்பேராற்றல் இரவும் பகலும் எல்லா நேரங்களிலும் எல்லா இடங்களிலும் எல்லா தொழில்களிலும் உறுதுணையாகவும் பாதுகாப்பாகவும் வழிநடத்தியாகவும் அமையுமாக. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் இங்குள்ள அனைவரும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ எல்லாம் வல்ல இறைநிலையோடு இணைந்து வாழ்த்தி மகிழ்கின்றேன். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். இறையாற்றலே பக்கத்துணையாகவும் பக்கபலமாகவும் இருந்து வழி நடத்துவாராக. நன்றிகள் அம்மா. நிறைய கருத்துக்களை எடுத்து சொன்னீங்க.
உங்கள் சின்ன வயசு அனுபவங்களை நிறைய எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. அதில் வந்து இந்த நீங்கள் படிக்கும் பொழுது எப்படி எப்படிலாம் அனுபவிச்சிங்கிறத அணுவாக சொன்னீங்கன்னா தான் சொல்வேன். அப்படிப்பட்ட உரை. படித்த காலத்தில் பாட்டு மூலமாகவும் படித்த சரித்திரம் படித்த காலம், அந்த நேரம், சுவாசித்த வார்த்தைகள் ரொம்ப பிரமாதமா. அப்பா நேசித்த அந்த அம்மாவோட கையால் புத்தகம் வாங்கிய தருணம், அந்த அனுபவம், இந்த முக்கியமாக சொல்லப்போனால் இந்த பிள்ளை மொழி நன்றாக இருந்ததம்மா. நீங்கள் எப்போ பேசினாலும் சின்ன குழந்தை பேசுகிற மாதிரியே ஒரு இது தோணும். உங்களுக்கு வயசு என்னன்னு தெரியல, ஆனால் உங்களை நேரில் பார்க்கணும். நீங்கள் எப்படி இருப்பீங்க, பேச்சே எப்படி இருக்குது, பார்வையில் எப்படி இருப்பீங்க அப்படின்னு பார்க்கணுன்னு எனக்கு ஆசை. அப்புறம் அந்த பள்ளி நேரத்தில் கோலம் போட்ட தருணம் ரொம்ப அருமையாக எடுத்து சொன்னீங்கம்மா. இன்னைக்கு வந்து உங்களுக்கு திருமண நாள். நீங்களும் உங்கள் அன்பு கணவரும் குழந்தைகளும் நல்ல உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் பெற்று சிறந்தோங்கி வாழ வேண்டும். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. மிக்க நன்றிங்க விஜயம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் பொன்ரமே சார், நீங்கள் பேசலாம். ஒரு 2 பேர் பேசட்டும், அதுக்கடுத்து நான் பேசுறேன். சின்ன சரிங்க சார். 2 பேர் பேசட்டும். வணக்கம் விந்திய கௌரி அம்மா, நீங்கள் பேசலாம். அனைவருக்கும் வணக்கம். நித்யாதேவி அம்மா அருமையாக பேசினாங்க. அவங்க வாழ்ந்த வாழ்வில் உள்ள மிகச்சிறந்த அந்த நல்ல நிகழ்வுகளை அவங்க வந்து நல்ல ஒரு தமிழ் மொழி நடையில் எடுத்துரைத்தார்கள். கேட்பதற்கே ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது. அவங்க நிறையா நல்ல நூல்களை படித்தது பாருங்கள், அவங்களுக்கு நல்ல விருதுகளை எல்லாம் கொடுத்துருக்கு. அவங்களோட உழைப்பு தெய்வத்தால் ஆகாதெனினும் முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும்னு திருக்குறள் மொத்தமும் படிச்சிருந்திருக்காங்க, எழுதியிருக்காங்க. எப்போதும் திருக்குறள் கூடையே நான் இருப்பேன், அதையே நான் படிப்பேன் அப்படின்றதெல்லாம் உண்மைக்கே அருமையான ஒரு செயல்பாடு. மற்ற நூல்களையும் நான் 8 மணி நேரம் படிக்கணும் அப்படின்னு நினைப்பேங்கிறாங்க. அவங்க நல்ல நூல்களை படித்ததுனால தான் நல்ல மாணாக்கர்களை உருவாக்கியிருக்காங்க. நல்லாசிரியர் விருதும் அவங்க வாங்கியிருக்காங்க. நிறைய நாட்கள் அவங்க ரொம்ப படிச்சிருக்காங்கன்றது தான் அவங்களோட உரையிலேருந்து நான் தெரிந்து கொண்டேன். அம்மா, அன்பும் அறிவும் திருவும் நிறைந்த நீங்கள் 16 செல்வங்களும் பெற்று இன்றைக்கு உங்களோட திருமண நாள் மன மகிழ்வோடு இல்வாழ்வு சிறக்க வாழ்த்துகிறேன் அம்மா. உங்களுடைய உரைக்கு நல்ல பாராட்டுக்களை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கிறேன் அம்மா. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க விந்திய கௌரி அம்மா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் நித்யாதேவி. அனைத்து வளங்களும் பெற்று உங்கள் வாழ்க்கை மிகுந்த மிகுந்த மனம் மகிழ்ச்சியோடும் ஆரோக்கியத்தோடும் சிறந்தவங்க வாழ்க வளமுடன். வணக்கம் ரமேஷ் சார், நீங்கள் பேசலாம். ரமேஷ் சார் இருக்கீங்களா? ரமேஷ் சார், சசிகலா இருக்கிறாங்க. கொஞ்சம் ரமேஷ் வந்துட்டாங்க. ஒன்றும் இல்லை, ஸ்க்ரீன் ஓப்பனிங்கில் கொஞ்சம் இதாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. அனைவருக்கும் வணக்கம். நித்யாதேவி மேடம் அவங்களுக்கு எல்லா வளமும் பெற்று நல்ல இல்லறம் சிறக்க நல்வாழ்த்துக்கள். அவங்கள மாதிரி அவங்க குழந்தைகளும் நல்ல அறிவு சார்ந்த குழந்தைகளாக வர வேண்டும் என்றும்
இறைவனை வேண்டிக் கொள்கிறோம். இந்த அமைப்பு சார்பாக ரொம்ப அருமையான அமைப்பு. பிரிட்டோ ஐயா மற்றும் பல பேர் இதுல பல நல்ல விஷயங்களை பகிர்ந்துக்கிறீங்க. எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அதுல கலந்துக்கிறேன் நான். ஸோ நித்யாதேவி மேடம் சொல்லவே வேணாம். அவங்களுடைய நடை, அவங்க பேசுற விஷயங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு எல்லாமே கிரியேட்டிவிட்டி தானாவே அப்படியே வரும். பேசும்போதே அதை எப்படி அந்த வார்த்தையை திரிச்சு அழகான சொற்களா கொடுக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள். ஒரு ஆட்டோகிராஃப் படம் பார்த்த மாதிரி ஒரு ஃபீல். ரொம்ப நல்லா அவங்களுடைய அனுபவங்கள், சிறு வயசு, அவங்களுடைய மழலை மொழியோட சொல்லுவாங்க. அவங்க திருமண நாள் இருக்கிறனால தான் அவங்களுக்கு இவ்வளோ வயசாயிடுச்சு அப்படின்னு எனக்கு தெரியுது. ஸோ அந்த அந்த அளவுக்கு நல்ல ஒரு சிறப்பான செய்திகளை நிறைய அந்த நல்லாசிரியர் விருது வாங்குற அளவுக்கு நிறைய விஷயங்களை அவங்க இன்னும் பண்ணிட்டு இருக்காங்க, ஸ்டில் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க சொன்ன ஒரே ஒரு நல்ல விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, எங்களுக்கு அந்த திருக்குறள் அப்படின்னு சொல்லி கொடுத்தது ஆக்கா அப்படின்னு ஒரு வாத்தியார். நாங்கள் சிதம்பரத்தில் படித்தோம், ராமகிருஷ்ணா வித்யாசாலால. கல்யாண சுந்தரனார் அப்படின்னு ஒரு வாத்தியார், அவர் தான் சொல்லிக் கொடுப்பாங்க திருக்குறள். ரொம்ப அழகா சொல்லிக் கொடுப்பாங்க. அந்த மாதிரி பல ஆசிரியர்கள் பல பாடங்களை ரொம்ப சிறப்பா சொல்லிக் கொடுக்கறது இல்ல. அதனாலதான் அதுல ஆர்வம் மிக குறைவாக இருக்கு. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வாட்ஸ்அப்ல எல்லாம் பாக்குறோம். நிறைய ஆசிரியர்கள் விதவிதமாக மாணவர்களுக்கு அருமையான விதமாக வகுப்புல எடுக்கிறாங்க. அந்த மாதிரி அவங்க அறிவு சார்ந்து ஒரு சமுதாயத்தை உருவாக்குறது ஆசிரியர் கையில தான் இருக்கு. அன்னைக்கு என்ன ஊக்குவிச்சதுனாலதான் நான் நிறைய இதுல போறதுல நிறைய பேசிட்டு இருக்கேன், பயிற்சியாளரா இருக்கிறேன். அந்த ஆசிரியர்கள் தான் என்னுடைய உயர்வுக்கு மிக காரணம். பேரண்ட்ஸ் எல்லாம் இருந்தா கூட அவங்களுடைய முன்னெடுப்பு தான் இதுல இருந்தது. அந்த வகையில நித்யாதேவி மேடமோட அருமையான இந்த 1 மணி நேரம் உங்களோட உரை ரொம்ப சிறப்பா இருந்தது. அருமை. ரொம்ப எங்களுக்கு புத்துணர்ச்சி ஊட்டுதமா இருந்தது. நாங்களுமே அந்த உங்க கூட வகுப்பறையில உட்கார்ந்த மாதிரி ஒரு ஃபீல் இருந்தது. வாய்ப்புக்கு நன்றி. வணக்கம். மிக்க நன்றிங்க ரமேஷ் சார். உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் சசிகலாமா, நீங்க பேசலாம். நன்றிங்க ரேவதி. அனைவருக்கும் காலை வணக்கம். நித்யாதேவி சகோதரிக்கு நன்றிங்க. காலையில நல்ல ஒரு எனர்ஜியான நல்ல உரை. நன்றிங்கம்மா. திருமண நாள் வாழ்த்துக்கள். எங்களுக்கு வகுப்புல உட்காந்து ஒரு ஆசிரியர் ஒரு ஜாலியா வகுப்பெடுத்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது. நிறைய நிறைய கருத்துக்கள். அத்தனை கருத்துக்களுக்கும் நன்றி நன்றி நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ வாழ்த்துக்கள் அம்மா. வாழ்க வளமுடன். மிக்க நன்றிங்க சசிகலாமா. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. வணக்கம் பொன் ரமேஷ் சார், இப்ப நீங்க பேசலாம். வணக்கம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். வித்யாதேவி மேடத்துக்கு இனிய திருமண நாள் வாழ்த்துக்கள். கடவுள் அருளோடு சிறப்பாக வாழ வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். நல்ல ஒரு அருமையான உரை. குழந்தை மொழி, குழந்தைத்தனமான பேச்சு, ரொம்ப ரொம்ப ரசிச்சு அந்த உரையாடல் இருந்தது. பின்னோக்கி திரும்பி பார்க்க வைத்த ஒரு ஊக்கம் தரக்கூடிய ஒரு சொற்பொழிவுனே சொல்லலாம். அந்த மாதிரியான ஒரு மிகச்சிறந்த ஒரு உரை. அதுல என்ன அப்படின்னா, நம்ம சிறு வயதுல பயன்படுத்திய அந்த எழுத்துக்கள், அந்த நை, இதுக்கெல்லாம் போடுற அந்த கொம்பு, அதெல்லாம் ஞாபகப்படுத்தினது. அதே மாதிரி ஒரு விஷயத்த அவங்க சொல்லும்போது ரொம்ப ஒரு எப்படி இருந்ததுன்னா, அவங்களுடைய அந்த ஒரு ஒரு மகிழ்ச்சியாவும், ஒரு வெட்கத்தோடையும் அத சொன்ன விஷயம். எனது அப்பாவினுடைய காதலி. ஆனா எனக்கு அம்மா இல்ல. அ அதே நேரத்துல அவங்க எனக்கு ஒரு புத்தகம் பரிசா குடுத்தாங்க. அப்படிங்கிறது ரொம்ப அத ரொம்ப நல்லா சொன்னாங்க. அந்த 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 நடை, அந்த மொழி நடை ரொம்ப சிறப்பாக இருந்தது. அ ரொம்ப உங்க நகைச்சுவை உணர்வு உங்ககிட்ட ரொம்ப சிறப்பா இருக்கு. எந்த ஒரு விஷயத்த சொன்னாலும் அதுல நகைச்சுவையோட சொல்றது. அதே மாரி புதிய புதிய சொற்கள் நான் இன்னைக்கு நெறைய கேட்டேன் உங்ககிட்ட இருந்து. அது ரொம்ப சிறப்பா இருந்தது. நன்றி மேம். சிறப்பாக பயணிப்போம். வாழ்த்துக்கள் அனைவருக்கும். நன்றி, நன்றி.
மிக்க நன்றிங்க பொன்றன் சார். மிக்க மிக்க நன்றி. உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. ராமச்சந்திரன் ஐயா, நீங்க பேசலாம். அம்மா வணக்கம். சரித்திரம் படைப்போம் தளத்தின் அன்பு உறவுகள் இணைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பு சகோதரி நித்யாதேவி அம்மா அவர்கள் தளத்திற்கு வந்தாலே ஒரு சிரிக்கவும் சிந்திக்கவும் கூடிய அற்புதமான கருத்துக்களை அனைவருக்கும் எடுத்துரைத்து அனைவரையும் மகிழ்ச்சிக்குள்ளாக்குவார். இன்றைய காலை பொழுதையும் அப்படி ஒரு குதூகலமான, அதாவது மழையிலும் அம்மாவுடைய பேச்சிலும் இன்றைய காலை பொழுது ரொம்ப குதூகலமா சென்றது. அம்மா அவர்களுக்கு சந்தோஷம். முதல்ல அம்மாவுக்கு இன்னைக்கு திருமண நாள் போல இருக்கு, அதுக்காக நான் அவங்கள வாழ்த்தி ஒரு பாடல். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். வள்ளுவன் பிறந்து குறளை சொன்னான், அறிவுக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். புத்தன் பிறந்து போதனை செய்தான், அன்புக்கு அதுதான் சுபதினம். காந்தி பிறந்து விடுதலை தந்தான், காந்தி பிறந்து விடுதலை தந்தான், உரிமைக்கு அதுதான் சுபதினம். ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால், ஒருவன் துணிந்து தியாகம் செய்தால், உலகுக்கு அதுதான் சுபதினம். ஆண்டுக்கு ஆண்டு தேதிக்கு தேதி 1000 இருக்குது சுபதினம். அடுத்தவர் நலத்தை நினைப்பவர் தமக்கு ஆயுள் முழுவதும் சுபதினம். அன்பு சகோதரி நித்யாதேவி அவர்கள் அன்பு குழந்தைகளை நேசிக்கிறார், ஒரு புதிய சமூகத்தை படைத்துக் கொண்டிருக்கிறார். அம்மா, நீங்கள் உங்கள் இனிய கணவர் மற்றும் அன்பு குழந்தைகளுடன் இனிய இல்லறம் சிறக்க பல சமூகத்திற்கு பயன்படக்கூடிய புரட்சிகரமான சிந்தனை உள்ள குழந்தைகளை உருவாக்கி தர வேண்டுமாய் உங்களை வாழ்த்துகிறேன். உங்கள் பேச்சுக்கு வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். சகோதரி ஆரம்பத்திலேயே அவர்கள் தகப்பனார் சொல்லிக் கொடுத்த ஒரு வேடிக்கையாக கூறினார், காலை எழுந்ததும் இன்னைக்கு என்னத்தை கிழிச்ச அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சாங்க. அந்த தினமும் அந்த கேலண்டரை கிழிக்கும் போதெல்லாம் அதுல உள்ள விஷயங்கள் எல்லாம் என்னென்னலாம், அந்த திருக்குறள் அது போன்ற விஷயங்களை படித்து இன்று ஒரு கணக்காசிரியராக இந்த சமூகத்திற்கு பயன்படக்கூடிய வகையில பல நல்லாசிரியர் விருதுகள் இது போன்ற விஷயங்கள் எல்லாம் அம்மா அடைந்திருக்கிறார். மேலும் பல நல்ல பல முன்னேற்றங்களை அடைந்து இந்த சமூகத்திற்கு நல்ல விஷயங்களை செய்து ஆரோக்கியமாய் வாழ வேண்டும் என்று கூறி, புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. புதுமை பெண்களடி பூமிக்கு கண்களடி பாரதி சொன்னானே, கவி பாரதி சொன்னானே. இன்னும் புதுமை பெண்கள் பலரை உருவாக்கி நீங்கள் நலமுடன் வாழ மீண்டும் ஒரு முறை வாழ்த்தி வணங்குகின்றேன். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். ரொம்ப அருமையான பாடலுங்க ஐயா. மிக்க மிக மகிழ்ச்சி. ரொம்ப அழகா நித்யாதேவி அவர்களுடைய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் ஒட்டி பாடினதுக்கு மிக்க மிக்க நன்றி.
வணக்கம் சரவணன், நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்னைக்கு நித்யாதேவி மேம் வந்து ரொம்ப அருமையாக பேசினாங்க. நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு நல்லது ஒரு வாய்ப்பாக இருந்துச்சு. ஒரு ஆசிரியர் தான் வந்து அடுத்த தலைமுறைக்கு வந்து முக்கியமான காரணம் அப்படின்றது மேம் பேச்சிலேருந்து ரொம்ப அருமையாக தெரிஞ்சது. அவர்களுக்கு வாழ்த்துக்கள், நன்றிகள், திருமண நாள் வாழ்த்துக்கள். மிக்க நன்றிங்க சரவணன், உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. சைல்டு, உங்க பேரு, நீங்க பேசலாம். ரமேஷ் ஐயா, நீங்க பேசலாம். மீண்டும் வாய்ப்பு கொடுத்ததுக்கு நன்றி. நித்யாதேவி மேடம் பத்தி ஒரு விஷயமா, அவங்க ஆசிரியரா அவங்கள பத்தின ஒரு தகவல் இந்த போரத்துல சொல்ல வேண்டிய கடமைப்பட்டிருக்காங்க. மாணவர்களுக்கு தனித்துவமான, இன்னைக்கு உலக அளவுல என்னெல்லாம் பிரசித்தி பெற்ற பயிற்சி முறைகள் இருக்கு, அவங்களுக்கு கற்றுக் கொடுக்கும் முறைகள் என்னென்ன இருக்குன்னு தேடி கண்டுபிடித்து புது புது முறைகளாக அவங்களுக்கு பாடத்தை கற்றுப்பிக்கணும் அப்படின்னு ஒரு முன்னெடுப்பு எடுத்திருக்கிறாங்க அவங்க. அந்த அவங்களுடைய தொண்டு உள்ளத்துக்கு இந்த தளத்துல எல்லாரும் ஒரு வாழ்த்து தெரிவிக்கணும்ட்டு கேட்டுக்கிறேன். இதுதான். தேங்க்யூ. மிக்க நன்றிங்க ஐயா, மறுபடியும் வந்து பேசியதற்கு மிக்க மிக்க நன்றி. நிச்சயமா எல்லாரும் வாழ்த்து தெரிவித்துக் கொள்ளலாம். மிக்க நன்றி. வணக்கம் காசி ஆறுமுகம் ஐயா, நீங்க பேசலாம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். முதலில் நித்யாதேவி அம்மா அவர்களுக்கு திருமண நாள் வாழ்த்துக்கள். இன்றைய அவருடைய வாசிப்பை நேசிப்போங்கிற உரை ரொம்ப அற்புதமாக இருந்துச்சு. அதுவும் அந்த எக்ஸ்பிரஸில் போன மாதிரி தான் இருந்தது. கடன்ட்டு போயிட்டே இருந்தாங்க. அது இடையில எதுகை மோனை என்ற அந்த அவருக்கே உரிய அந்த சாராம்சத்தோடு பேசினாங்க. அடுப்பு விடுப்பு துடுப்பு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த ரைமிங்கான வார்த்தைகள் அதிகமாக வந்துட்டே இருந்தது. அதே மாதிரி வாசிப்பு வந்து எப்படி அவங்க வாசிச்சாங்க, அவங்க எப்படி உள்வாங்கினாங்க, அவங்க அந்த திருக்குறளை எப்படி அவங்க எந்த அளவுக்கு ஆத்மார்த்தமாக நேசிச்சாங்க அப்படிங்கிற தகவல்லாம் சொன்னாங்க. வாசிப்புங்கிறது எந்த மாதிரியான ஒரு உயர்வான சிந்தனை, அது நம்ம வந்து எப்படி வந்து வாசிக்கணும், அவங்க எப்படி அந்த வாசிப்பு அனுபவத்தை வந்து வளர்த்துக்கிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எண்ணற்ற தகவல் வந்து அம்மா அன்னைக்கு கொடுத்தாங்க. மிக்க நன்றி. சரித்திரமுக்கும் நன்றி. மிக்க நன்றிங்க காசி ஆறுமுகம் ஐயா, உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களுக்கும் கருத்துக்களுக்கும் மிக்க நன்றி. சைல்டுன்னு ப்ரொஃபைல் இருக்கவங்க உங்க பேர் என்ன, நீங்க பேசலாம். மிக்க நன்றிங்க நித்யாதேவி. இப்போ உங்களுடைய ஏற்புரை நீங்க கொடுக்கலாம். அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை காலை வணக்கம். நல்லா சிறப்பான ஒரு தலைப்பு தந்தாங்க. அண்ணா வந்து அறிமுகப்படுத்தும் பொழுதே இவர் வந்து மறுபடியும் ஒரு எழுத்தாளராக வருவாங்கன்னு சொல்லி ஒரு வாழ்த்துதல் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அதுவும் நடக்கும். கற்பூலி அம்மா சொல்லும் பொழுதும் ரொம்ப சிறப்பாக என்னெல்லாம் சொன்னோன்னு சொல்லிட்டு, இன்னைக்கு காலன்ற கிழித்ததுலேருந்து கடைசியாக வசன கவிதை வரைக்கும் சிறப்பாக சொன்னதை வந்து எதை கரெக்டாக சொல்லணும், எப்படி சொல்லணுன்ற அழகு நடையில அழகா திருப்பி ஒருக்கா நமக்கெல்லாம் வந்து சொல்லி காமிச்சாங்க. அது சிறப்பா இருந்தது. அவங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் நன்றி. ரேவதி அம்மாவுடைய ஒருங்கிணைப்பு ரொம்ப சிறப்பா இருக்கும். உங்களுடைய குரலே வந்து மெல்லிய குரலா எளிதா புரிந்த ஒரு நபர்கள்ல ஒருத்தர். அவருடைய வாழ்த்துதலையும் இருக்கிறேன். அடுத்து வந்து விஜயாமா, நீங்க உங்களை பார்க்கணும், உங்களுக்கு எத்தனை வயசுன்னு கேட்டிருக்கீங்க. எனக்கு 42 வயது. நான் நீங்க வந்து வாழ்த்து படலை நடத்தும் பொழுது நானும் என்னோட அத்தா, என்னோட குழந்தைங்க எல்லாருமே ஒன்று சேர உட்கார்ந்து உங்களுடைய வாழ்த்துக்களை நாங்க உங்க காலில் விழுந்து வாங்கிக்கிட்டோம். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு நன்றி. அந்த நீங்க சொல்லும் போது இந்த கோலம் போட்டதை சொன்னபோது அவர் சிறப்பா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டீங்க. அடுத்து விந்தியாமா வந்து அவங்களுடைய ஒரு விஷயம் என்னன்னு சொன்னா, எதை வந்து கவனிக்கிறாங்களோ அதை வந்து அவ்வளோ சிறப்பா ஒற்றை வரியில
நச்சுன்னு ஒரு வார்த்தைன்னு சொல்ற மாதிரி அவ்வளோ சிறப்பா இருந்ததுமா. உங்களுடைய அந்த உற்றுநோக்கலும் சரி, உங்களுடைய வார்த்தைகளும் சரி. நிஜமா இன்னைக்கும் ஒரு வார்த்தை திருவார்த்தைன்னு சொல்லும் பொழுது உங்களுடைய இது வந்து ரொம்ப அருமையா வடிவமைப்பா இருந்தது. உங்க வாழ்த்துதலுக்கும் நான் ஏற்கிறேன். ரமேஷ் ஐயா வந்து சமீப காலமா தான் பழக்கம். இருப்பினும் அவர் வந்து ரொம்ப சிறப்பான ஒரு ஆளுமை. நிறைய தளங்கள்ல நிறைய தயாரிப்புல பயன்படுத்திட்டு இருக்காரு. நிறைய விஷயங்கள கொண்டு போகணுன்றத சொல்றாரு. அவர் வந்து ரொம்ப நல்லா கொண்டு போனாரு. நிஜமா நான் வந்து ஏதாவது ஒண்ணு புதுமையை செஞ்சுட்டு தான் நான் போகணும் அப்படின்றதுக்கு அழகா வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. அவங்களுக்கு நன்றி. சசிகலா அம்மா வந்து ரொம்ப ஒ ஒரே ஒரு லைன், ஒன் லைன் அப்படின்னு சொல்ற மாரி ஹைலைட்டா வந்து நல்லா இருப்பீங்க. அவ்ளோ குழந்தையா பேசுனீங்க அப்படின்றத சொன்னாங்க. பொன்ராஜ் ஐயா வந்து கவனிச்சிருக்காங்க. நீங்க நகைச்சுவை மிகுந்தவரா இருக்கீங்க அப்படின்னு. நகைச்சுவை வந்து எனக்கு எப்படி வந்துச்சுன்றத காட்டிலும், நானு நெறைய பேர வந்து அ மாறணுன்றதுல நான் ஒரு நகைச்சுவை நடிகையா வலம் வரணும்னு தான் நெனச்சேன். அதுல வந்து கோவை சரளா, சச்சு, அ க அதுக்கப்புறம் வந்து காந்திமதி இந்த மாரி நபர்கள்லாம் அந்த ஜோக் பண்றத நான் கவனிச்சுட்டே இருப்பேன். நான் நெறைய தடவ சொல்லுவேன். நான் ஜட்ஜுன்னு சொல்லி என்னைய கூட்டிட்டு போய் உட்கார வைப்பாங்க. நான் சச்சுன்னு சொல்லுவேன். இப்ப கூட நான் உங்களுக்கு ஒரு ஜோக் சொல்றேன் பாருங்களேன். ந நம்ம கணக்கு மிஸ் வந்து ரொம்ப ரொம்ப மெலிஞ்சுக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. அதுலயும் நான் எழுதுறது தான் நெறைய எழுதுவேன். என்ன மெலிஞ்சிட்டே இருக்காங்கன்னு சொல்றா? ஆமா. ஏன்னா, அவங்க வந்து எக்ஸர்சைஸே பண்ண மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் எக்ஸாம்பிள் தான் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள் பண்ணுனா மெலிஞ்சுக்கிட்டே போவாங்களா? இல்ல. எக்சர்சைஸ் பண்ணா தான் மெலிஞ்சுக்கிட்டே போவாங்க. ஏன்னா நம்ம டீச்சர் எப்பயுமே எக்ஸாம்பிள் மட்டும் இல்ல, எக்சர்சைஸும் சேர்த்து செய்றாங்க. அதனால அத சொன்னேன் அப்படின்னு சொல்லி அந்த பிள்ளைங்க யோசிக்கிற மாரியும். ஏன்னா விவேக்கு, வடிவேலுன்றதுல விவேக் ரொம்ப பிடிக்கும் எனக்கு. விவேக் வந்து யோசிக்கிற மாரி இருக்கும். வடிவேல் காமெடி வந்து அப்படியே சிரிக்க வைக்கும். கவுண்டமணி, செந்தில்ன்றது அடி வாங்கியே செத்த மாரி இருக்கும். ஒவ்வொருத்தருடைய அந்த நகைச்சுவை உணர்வு நகைச்சுவைய கொண்டு வந்திருக்கு ஐயா. அதனால அப்படி இருந்தேன். அடுத்து ராமச்சந்திரன் ஐயா. நிஜமா ஒரே ஒரு பாட்டு கேட்டா போதுமான்னு எனக்கு தோணுச்சு. ஆனா, சுபதினத்துக்கு அப்புறமும் திருப்பியும் புதுமை பெண்ண பத்தி பாரடின்னு அழகா அந்த பாடலுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. நான் நிஜமாவே இன்னைக்கும் எனக்கு வயசு வந்து 15, 14 வயசு தான் ஆகுதுன்னு தான் நான் நினைச்சுட்டே இருப்பேன். அப்படி இருக்கனால தான் நான் இன்னும் குழந்தைத்தனையா மாத்தக்கூடாது. சைல்டா பிஹேவ் பண்ற அப்படின்னு சொல்லாம, சில்லித்தனமா பிஹேவ் பண்ணல. சில்லியா யாருக்கும் இருந்துறக்கூடாதுன்றக்காக தான் சிறப்பா போறேன் அப்படின்லாம் சொல்லிக்குவேன் நானு. அதனால சரவணன் ஐயா வந்து சிறப்பா ஒற்றை வரியில அழகா நீங்க பேசினது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்படியே அப்படியே ஒரு ஜாலியா கொண்டு போறீங்க அப்படின்ற மாரி சொன்னீங்க. அடுத்து வந்து காசிம் ஆகம ஐயா வந்து நீங்க வந்தாவே கலகலன்னு இருக்குது. அதுலயும் நீங்க திருக்குறள் படிச்சது, அத சொன்னது ரொம்ப சிறப்பா இருந்துச்சு. உங்களுடைய திருமண வாழ்த்துக்கள் அப்படின்றதையும் சொல்லியிருக்காங்க. ரொம்ப சிறப்பா போயிட்டே இருந்தது. ஆ இனி வந்து சைல்டு அப்படின்றவங்க கைய தூக்கியிருக்காங்க. நான் கைய தூக்குனாலும் அவங்கள உள்ள கூப்பிட முடியலையேம்மா. அது கொஞ்சம் பாருங்க. நான் வந்து சைல்டா இருக்கு. அவங்களோட குழந்தை குறும்புத்தனமா இருக்கு. வால் பிடிச்ச குழந்தை இப்படிலாம் இருக்கும்போது, அந்த சைல்டுன்ற வார்த்தை வரும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ஆஹா! குழந்தையே திருப்பி வந்து நமக்கு ஒரு வாழ்த்து சொல்லப்போகுது அப்படின்ற ஒரு சந்தோஷத்துல இருந்தேன். கை தூக்கியிருக்காங்க. ஆனா எப்படி நான் உள்ள கொண்டு வரதுன்னு எனக்கு தெரியல. ஆம். அது கொஞ்சம் நல்லா இருந்தது. அடுத்து வந்து வாழ்த்து வந்து லோயசன் ஐயா குடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பவுலின் அம்மா, அவங்கள நான் பார்க்கணும்னு நெறைய நாள் யோசிச்சது உண்டு. அவங்க வந்து வாழ்த்து குடுத்துருக்காங்க. சிவக்கனி மேடம், இவங்கள வந்து சொல்லி ஆகணும். இவங்க ஒரு நல்ல ஆளுமை, நல்ல சகோதரி. சாமானியமா நான் ஒரு ஆளா எடுத்துக்கவே மாட்டேன். என்னுடைய நண்பர்களாகட்டும், சகோதரியாகட்டும், அவங்கள எப்படி என்னன்னு பார்க்குறதுல, இவங்க ஒரு நல்ல ஒரு மனம் படைத்த ஒரு ஆத்மா. அவங்கள சகோதரியாவே ஏத்துக்கிறேன். அவங்களுடைய வாழ்த்துக்களையும் எடுத்துக்கிறேன். இந்த குழுவுல அண்ணா, தங்கை, நாத்தனார், அம்மா, பெரியவங்க, அத்தை, மாமா எல்லாருமே இருக்காங்கன்னு தான் நெனைப்பேன். குழந்தையா எல்லாருமே இருக்காங்கன்னு நெனைப்பேன். ஏன்னா, இது வந்து ரொம்ப அருமையா இருக்கு. இந்த தளம் கிடைச்சதுக்கு நான் இறைவனுக்கு நீங்க இறைமைக்கு நன்றி சொல்லுவீங்கல்ல, நானும் நன்றி சொல்லிக்கிறேன். ரொம்ப சிறப்பா நானு வந்து இத சொன்னா, இவ்ளோ சொன்னா சரியா இருக்குமா? அப்படிலாம் நான் யோசித்தேன். ஆனா வந்து, இதையாவது அந்த குழந்தைங்களுக்கு நீங்க கண்டிப்பா குடுக்கணும்னு கேட்டுக்கிறேன். ஏன்னா, நம்ம முன்னேறிட்டோம். நம்ம வளர்ந்துட்டோம். வரக்கூடிய அந்த இளைய தலைமுறைக்கு தான் நீங்க செய்யணும்னா, எல்லாமா செய்யணும். அத கொஞ்சம் பாருங்க. சைல்டு மேம் கொஞ்சம் வெளியில போயிட்டு கூட வாங்க. நாம திருப்பியும் உள்ள வர்றீங்களான்னு பார்க்கலாம்.
அவங்க ஆர்வமா இருக்காங்க, ஆனா பேச முடியல. நீங்க சொல்லிய வார்த்தையை காட்டிலும் சொல்லாத வார்த்தைக்கு வலிமை அதிகம். அதனால நீங்க என்னென்ன சொல்ல வர்றீங்களோ அதெல்லாம் நான் உணர்ந்துக்கிறேன். அதனால நீங்க கவலைப்படாதீங்க அப்படின்றத நான் தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னு கேட்டா நம்ம வந்து வாயே துறக்காம நம்ம கூட வம்பே அளக்காம சில விஷயங்களை ஒண்ணு செய்யும்னா அது புத்தகம் மட்டும்தான். அந்த புத்தகம் அந்த குட்டி யானையில எங்க வீட்டுக்கு வரும்போது அந்த தெருவே பார்த்து வியந்துச்சு. இப்போ ஒரு பொண்ணுக்கு மணமகளா சொத்துன்னு சொன்னா அந்த புத்தகம். ஏன்னா முதலிரவுனா கூட என்னன்னு தெரியாம வாழ்ந்த விஷயம். ஆனாலும் அப்ப அதுக்கு கூட ஒரு புத்தகத்தை கொடுத்து படிக்கணும். ஏன்னா புத்தகத்திலேயே புத்தக புழுவா இருக்கணும்னு நான் சொல்லல. அதுல உள்ள விடயங்களை என்ன எடுத்து நம்ம பயன்படுத்தினா வாழ்க்கை மேம்படும்ன்றத நம்ம பார்க்கணும். அது ஒன்ன வந்து பார்க்கும் பொழுது தேவையில்லாத ஒரு புத்தகத்தை படிச்சிட்டோமேன்னு நினைக்க வேணாம். நிறைய புத்தகங்கள் இருக்கு. எல்லாமே எல்லா தருணத்திலையும் சமமா சரிவிகிதமா கிடைக்கணும் அப்படின்றது மாதிரி உணவு மட்டும் இல்லை எல்லாமே. அதை நீங்க பார்த்து எல்லாருக்குமே புத்தக பரிசு கொடுங்க. நீங்களும் வாழ்க்கை உதாரணமா வாழ்ந்து காட்டுங்க. ஏன்னா நல்ல ஒரு விடயங்கள் தேவைன்றவங்கள தான் நம்ம இந்த குழுவுல இருக்காங்கன்றதுல நமக்கு உறுதுணையா இருக்கு. சேவியர் ஐயாவுமே நிறைய தடவை எனக்கு உள்மனம் தோணுச்சு, அதனால உங்களுக்கு நான் அழைப்பு விடுத்தேன்னு பேசினாங்க. அப்ப அந்த அந்த உள்மனம் வந்து எனக்கும் சொல்லுச்சு, இன்னைக்கு சேவியர் ஐயா இல்ல காணோம் அப்படின்னு தோணுச்சு. ஆனா நீங்க இப்ப இருக்கீங்க அப்படின்னும்போது எனக்கு எங்க வீட்டு நண்பர்கள்லாம் இல்லைன்னா எனக்கு எப்படி தோணுதோ அதே மாதிரி தோணுச்சு. அதுதான் ஹவுஸ் மெம்பர்னு கொடுத்துருக்காங்க போல இங்க கிளப் ஹவுஸ்ல. ஹவுஸ் தானே இதுல இருக்கு அப்படின்னு நினைச்சு இல்லத்திலையும் எங்க உள்ளத்திலையும் எல்லாருமே இருக்கீங்க. நல்லதொரு வாழ்த்துக்களையும் நல்லதொரு வரிகளையும் கருத்துக்களையும் எனக்கு தந்தீங்க. நானும் ஒரு நல்ல ஒரு நிகழ்வை சந்திச்சேன்றலாம் அண்ணா அண்ணி எல்லாருக்குமே வாழ்த்துக்கள் சொல்றேன். இங்க இருக்கிற சகோதரிகளுக்கெல்லாம் வாழ்த்து சொல்லி இருப்புரையை நான் வந்து இந்த நாளை இனிய நாளாக்கி விடைபெறுகிறேன். மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் வேலை கிடைக்கும் பொழுது. நன்றி, வணக்கம். மிக்க நன்றிங்க நித்யா தேவி. உங்களுடைய ஏற்புரையே ரொம்ப அழகாக இருந்தது. ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து நீங்கள் ஒவ்வொருத்தர் சொன்னதையும் ரொம்ப அழகாக ஃபீட்பேக்காக சொன்னது ரொம்ப அழகாக இருந்தது. மிக்க மிக்க நன்றி. நீங்களே ரூம் சாட்லாம் நிறையா படிச்சிட்டிங்க, இருந்தாலும் நானும் ஒரு தடவை படிச்சிடறேன். பவதமணி அம்மா இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள், வாழ்க வளமுடன் கொடுத்துட்ருக்காங்க. பவுலின் அக்கா இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் சொல்லியிருக்காங்க. சிவக்கனி சிறந்த முத்தாய்ப்பான பேச்சு, வாசிக்க சுவாசிக்க நேசிக்க செய்யும் விதமாக உரை இருந்தது, வாழ்க வளமுடன் சொல்லியிருக்காங்க. மன்னிக்கவும். லோகேஸ்வரி ரத்னம் அவர்கள் அன்பு சகோதரி நித்யா தேவி அவர்களுக்கு திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். வாசிப்பே எங்கள் சுவாசிப்பு என்றிருக்க எங்களுக்கு மென்மேலும் ஊக்குவிப்பாக இருக்கிறது. அவர்களது தந்தை அவர்களை வளர்த்ததை போல் நாங்கள் எங்களது மகளை வளர்த்து கொண்டிருக்கிறோம். நன்றின்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ராமச்சந்திரன் ஐயா அன்பாசிரியர் நித்யா தேவி அம்மாவின் எளிமையான அனைவரையும் கவரும் வகையில் மாணவர்களுக்கு நகைச்சுவை உணர்வோடு பாடம் எடுக்கும் தாங்கள் வளமுடன் வாழ வாழ்த்துகிறோம்னு சொல்லியிருக்காங்க. மிக்க நன்றிங்க ஐயா. ரூம் சாட்ல வாழ்த்துக்கள் சொன்ன ஒவ்வொருவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்கே பேச்சாளர்களாக கலந்து கொண்ட விந்திய கௌரி அம்மா, ராமச்சந்திரன் ஐயா, சரவணன் ஐயா, பொன் ரமேஷ் ஐயா, காசி ஆறுமுகம் ஐயா, விஜயா அம்மா, ரமேஷ் ஐயா அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. இங்கே கேட்பாளர்களாக கலந்து கொண்ட பவுலின் அக்கா, சிவகனி, ஜேவியர் ஐயா, லொகேஷன், குட் வைப்ஸ் அனைவருக்கும் மிக்க மிக்க நன்றி. பிரிட்டோ அண்ணா, வள்ளி, வேல் அனைவருக்கும் மிக்க நன்றி. இன்று சிறப்பாக பேசிய நமது நித்யா தேவி அவர்களுக்கும் மிக்க மிக்க நன்றி. மறுபடியும் இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்களை வந்து தெரிவிச்சுக்கிறோம். மறுபடியும் ரீப்ளேல கேட்க போகிற ஒவ்வொருவருக்கும் நன்றி. இதோடு நம் தளத்தை நிறைவு செய்து கொள்வோம். மீண்டும் நாளை காலை 6 மணிக்கு சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, அனைத்திற்கும் நன்றி, ஆண்டவனுக்கும் நன்றி. மிக்க நன்றி அனைவருக்கும். 5, 4, 3, 2, 1 நன்று.